இப்பொழுது நாம் த லைஃப் டிவைன்ல புக் 2 சாப்டர் 14 தி ஆரிஜின் அண்ட் ரெமெடி ஆஃப் ஃபால்ஸ்ஹுட் எரர் ராங் அண்ட் ஈவில் பார்த்து கொண்டிருக்கின்றோம். லாஸ்ட் செஷன்ல பேராகிராஃப் 34 பார்த்தோம். இந்த செஷன்ல பேராகிராஃப் 35 36 இதுதான் இறுதி போர்ஷன். ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இந்த செஷன்ல பார்க்கலாம். என்ன பார்த்தோம்? 34 பேராகிராஃப் 34 அதனுடைய சாராம்சம் என்ன அப்படிங்கிறத நம்ம ஒரு தடவை நினைவு கூறலாம். இந்த உலகத்தில் சந்திக்கக்கூடிய பொய்மை, பிழை, தீமை, தவறு, ஃபால்ஸ்ஹுட், எரர், ராங் அண்ட் ஈவில், இதுதான் நம்ம சந்திக்கிறோம் இந்த உலகத்துல. இது எப்படி தவிர்க்கிறது? அப்பதான் இந்த உலகம் ஒரு சிறந்த இடமாக வரும். இதெல்லாம் இல்லைன்னா தான் நம்ம இந்த உலகம் அந்த சொர்க்கத்துக்கு ஒப்பாக இருக்கணும் அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் நம்ம அகற்றினால்தான் இப்போ நம்ம இந்த உலகம் மேன்மைப்படும். உலகத்தை மேன்மைப்படுத்துவதுதான் முக்கியம். ஏன்னா இதுதான் நம்ம இருக்கிற இடம். இதை விட்டு நம்ம விலகிச் செல்வது அதுக்கு பிரச்சனைக்கு தீர்வு கிடையாது. இது எப்படி இதுக்கு என்ன சொல்யூஷன்? இதுக்கு இந்த சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறதுக்கு நிறைய நிறைய கண்ணோட்டங்கள்ல இதற்கான தீர்வை மனிதகுலம் சந்தித்துள்ளது. சமுதாய ரீதியில, பொருளாதார ரீதியில, அரசியல் ரீதியில, மதம் ரீதியாக, ஆன்மீக ரீதியாக. எப்படி இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா, பகவான் என்ன சொல்றாரு? ஒரே ஒரு சொல்யூஷன் தான் அப்படிங்கிறாரு. இதுக்கு ட்ரூ சொல்யூஷன், உண்மையான சொல்யூஷன் எப்போ வரும் அப்படின்னா, நம்ம ஆன்மீக வளர்ச்சியின் மூலம் அனைவருடனும் நாம் ஆன்ம ரீதியாக ஒன்றுபடுதல், இது ஒன்றுதான் சொல்யூஷன் அப்படிங்கிறாங்க. ஆன்மீக வளர்ச்சியின் மூலம் ஆன்ம ரீதியில் ஒன்றுபடுதல், to become oneself with all beings by your spiritual growth, இதுதான் ட்ரூ சொல்யூஷன் அப்படிங்கிறாரு. மற்றவங்கள்லாம் நம்முடைய ஆன்மனினுடைய ஒரு பகுதிதான், நாம எப்படியோ அப்படிதான் அவங்களும் அப்படிங்கிற ஒரு உணர்வு நிலை. இது வெறும் மனம் ரீதியாக, இந்த கருத்து ரீதியாக அதை புரிந்து கொண்டால் பத்தாது. இதை அனுபவபூர்வமாகவும் சித்தியாகவும் ஒருவர் அடையணும். அப்பதான் ட்ரூ சொல்யூஷன் வரும் அப்படிங்கிறார். இது எப்படி சாத்தியம் அப்படின்னா, ஒன்லி பை ஸ்பிரிச்சுவல் growth. மற்ற எல்லா சொல்யூஷனும் பார்த்தோம் அப்படின்னா மேக் ஷிஃப்ட் சொல்யூஷன்ஸ் தான், தற்காலிகமான சொல்யூஷன்ஸ், நிரந்தரமான தீர்வை மனிதனுக்கு வழங்காது அப்படிங்கிறார். இந்த டிவிஷன், நாம் எல்லோருமே இந்த டிவிஷன்ல இருக்கிறோம். பிரிவினைக்கு உட்பட்ட நிலையில இருக்கோம், உணர்வு நிலையில, பிரிந்த நிலையில இருக்கோம். அது எப்படி அதை சரி செய்ய முடியும் அப்படின்னா, ஒன்லி பை ஸ்பிரிச்சுவல் ஒன்னஸ், ஆன்ம ரீதியான ஒருமை. அதாவது ஒன்னஸ் அட் த சோல் லெவல். இதுதான் இதன் மூலமாகத்தான் ஒருவர் இந்த டிவிஷனை நம்ம சரி செய்ய முடியும். இப்ப நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, எல்லாருமே நம்மளுடைய ஈகோவை சுற்றி தான் வாழ்க்கை நடத்துகின்றோம். அல்ல, எது எனக்கு சரின்னு படுகின்றதோ அதை நான் உறுதி செய்கின்றேன். செல்ஃப் அஃபர்மேஷன். அவ்வாறு செய்யும்போது என்ன செய்கின்றேன்? அது மாதிரி நான் எதை எனக்கு நலன் கருதி உறுதி செய்கின்றேனோ அது மற்றவர்களுக்கு நலன் தருகின்றதா, அல்லது மற்றவர்களுக்கு ஒரு தீங்கை விளைவித்து நான் என்னுடைய நலத்தை உறுதி செய்கின்றேனா அப்படிலாம் நம்ம
கவலைப்படுறதில்ல. நான் எது சரின்னு நினைக்கின்றேனோ அதை நான் உறுதி செய்கின்றேன். ஆனா அந்த ஆன்ம ரீதியான ஒரு ஒருமை என்பதை ஏற்படுத்திக் கொண்டால், நம்ம இது மாரி செய்ய மாட்டோம். ஏன்னா நம்ம எல்லாருமே ஒண்ணுன்னு ஃபீல் பண்றப்ப நேச்சுரலி மற்றவர்களுடைய நலனை கவனத்தில் கொள்ளாமல் நம்முடைய நலனை மாத்திரம் நாம் உறுதி செய்ய மாட்டோம். அனைவரையும் நாம் நமக்குள் சேர்த்துக் கொள்வோம். நம்மை நாம் கண்டறிவதன் மூலம் மற்றவர்களும் அவர்களை கண்டறிவதற்கு நாம் உதவி செய்வோம். இதுதான் வந்து மியூச்சுவல் இன்க்ளூசிவ்னஸ். இது ஒன்றுதான் சொல்யூஷன் அப்படிங்கிறார். அப்படின்னா நம்ம கேட்கலாம், மதங்கள்லாம் இது நாள் வரைக்கும் போதித்து வந்த விஷயங்கள்லாம் என்ன? மதங்களும் நமக்கு இந்த யூனிவர்சல் கம்பேஷன், ஸ்பிரிட் ஆஃப் யூனிவர்சல் கம்பேஷன், பிரபஞ்ச ரீதியான அந்த அனைவரிடம் பரிவு காட்டுதல், மற்றவர்களை நேசித்தல், மற்றவர்கள் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோமோ அதை நாம் பிறருக்கு செய்தல், இதெல்லாம் மதங்கள் வலியுறுத்தி வந்துள்ளன. இதெல்லாம் எந்த அளவுக்கு நமக்கு பயனுள்ளதாக இருக்கின்றன, மனித குலத்திற்கு உதவி இருக்கின்றன அப்படின்னா, இதெல்லாம் உயர்ந்த லட்சியங்கள் தான், உயர்ந்த கருத்துக்கள். ஆனால் மனிதன் வந்து அவன் ஈகோவில் இருக்கிறான். மனிதன் வந்து அவனுடைய ஆண்மனின் இல்லாமல் ஈகோவில் இருக்கிற வரைக்கும் இது மாதிரி விஷயங்களை அவனால வந்து செயல்படுத்த முடியல அப்படிங்கிறார். உண்மையாகவும் முழுமையாகவும் இத்தகைய உயர்ந்த கோட்பாடுகளை மனிதனால் செயல்படுத்த முடியல. ஏன்னா இந்த மேன் இஸ் லிவிங் இன் இஸ் ஈகோ. ஆண்மனையில் வாழும் பொழுதுதான் இதை செயல்படுத்த முடியும். இதெல்லாம் வந்து ஒரு உயர்ந்த லட்சியங்கள். மனதளவில் அவன் ஏற்றுக்கொள்ளலாம். இதை சாதிக்க வேண்டும் என்று அவன் உணர்வு பூர்வமாக விரும்பலாம். அதற்காக முயற்சி செய்யலாம். ஒரு நேர்மையான முயற்சியை செய்யலாம். செய்து தன்னுடைய ஈகோவை சார்ந்திருக்கும் ஒரு இயல்பை அவன் மாற்றிக்கொள்ள முயற்சி செய்யலாம். ஆனா மனிதனால வந்து இது வந்து பூரணமாக செய்ய முடியல அப்படிங்கிறார். எப்பொழுது இதை பூரணமாக இந்த 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 லட்சியம் வந்து ஒரு இயல்பான ஒரு வாழ்வினுடைய விதியாக மாறும். இயல்பான வாழ்வினுடைய இப்ப இதுவரைக்கும் அதை வந்து மனதளவுல லட்சியமா எடுத்துக்கொண்டு செய்ய முனைதல், அதற்கான சங்கல்பத்தை மேற்கொள்ளுதல், அதெல்லாம் வந்து நம்ம முயற்சி செய்து பண்ணுகின்றோம். ஆனா பகவான் இங்க என்ன கூறுகின்றார், இதெல்லாம் இயற்கையாகவே இயல்பானதாகவே ஒருவருக்கு மாறணும் அப்படின்னா, எப்ப அப்படி மாறும் அப்படின்னா, மற்ற ஆன்மாக்களுடன் நம்முடைய ஆன்மாவை இரண்டர கலக்கும் பொழுதுதான் இது சாத்தியம் அப்படிங்கிறார். ஒன் ஷுட் ஃபீல் அதர்ஸ் ஆஸ் இன்டிமேட்லி ஆஸ் ஒன் செல்ஃப் அப்படிங்கிறார். அப்பதான் இந்த ஐடியல் வந்து நேச்சுரலா இருக்கும், ஸ்பான்டேனியஸா இருக்கும் அப்படிங்கிறார். அப்பதான் இதை நடைமுறைப்படுத்த முடியும் அப்படிங்கிறார். இதை பண்ணாத வரைக்கும் லட்சியங்கள்ல தான் இருக்கும், நம்ம அரைகுறையா தான் பண்ணுவோம், செயல்படுத்துவோம் அப்படிங்கிறார். அப்புறம் அந்த ஒன்னஸ் அப்படிங்கிறதும் பார்த்தோம் அப்படின்னா, அது எப்படிப்பட்ட ஒன்னஸ் அப்படிங்கிறத பகவான் ரொம்ப அற்புதமா விளக்குகின்றார். ஒன்னஸ் அப்படிங்கிறது வெறும் மேற்புறமான ஒன்னஸா? மேற்புறத்துல வந்து ஒன்னஸ் அப்படின்னா அது வந்து அறியாமையில ஒன்னஸ் ஆயிடும். இப்ப மற்றவர்களோடு நான் ஒன்றாக இருக்கின்றேன், ஒருமித்து இருக்கின்றேன்னா, ஒருமித்து எந்த நிலையில இருக்கிறோம்? அவர்களுடைய அறியாமையிலுடன் கலந்து நாமும் அறியாமையில் இருக்கின்றோமா அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா அப்படி வெறும் ஒன்னஸ் வித் இக்னோரன்ஸ் அப்படிங்கிறது இருந்தது அப்படின்னா, இந்த அறியாமையினுடைய விதிதான் அங்க செயல்பட ஆரம்பிக்கும். அதுல பிழை தான் இருக்கும், தவறான செயல்பாடுகளை தான் செய்வோம். மேபி அது குறைந்த அளவுல இருந்தாலும் எகைன் நம்ம we will fall into the same trap அப்படிங்கிறார். அதனால இந்த ஒன்னஸ் வித் அதர்ஸ் அப்படிங்கிறது பகவான் ரொம்ப தெளிவாக கூறுகின்றார். அது வந்து ஒரு அடிப்படையான ஒன்னஸா இருக்கணும். மஸ்ட் பி ஃபண்டமெண்டல் அப்படிங்கிறார். வெறும் மனதளவிலோ, இதயபூர்வமாகவோ, பிராணமய லெவலிலோ, ஈவன் ஈகோ அளவிலோ கூட ஒன்னஸ் இருந்தா பத்தாது அப்படிங்கிறார்.
இதெல்லாம் இயற்கையாவே நடைபெறும். இந்த ஒன்னஸ் வித் மைண்ட், ஹார்ட் அண்ட் செல்ஃப் ஈகோ வந்து இயற்கையாவே நடைபெறும். எப்போ அப்படின்னா நம்ம ஸ்பிரிச்சுவல் குரோத்ல கான்சியஸ்னஸ் வந்து பிரபஞ்ச அளவில் மாறும் பொழுது, அதாவது யூனிவர்சலைசேஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ், அது இயற்கை, அது வரும்பொழுது இயற்கையாகவே இந்த ஒன்னஸ் வந்துடும். ஆனா நம்ம வந்து வெறும் இந்த அளவுக்கு மாத்திரம் முயற்சி செய்யக்கூடாது அப்படிங்கிறார். கான்சியஸ்னஸ் உயரும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா இதெல்லாம் என்ன எல்லா லெவலையும் ஒன்னஸ் வந்துடும். ஸோ எந்த எந்த ஒன்னஸ்க்கு நம்ம வந்து அது எதையை நம்ம இலக்காக கொள்ளணும் அப்படின்னா ஒன்னஸ் இன் த சோல் அண்ட் ஸ்பிரிட். ஸோ வெரி கிளியர், பகவான் சொல்றது ரொம்ப கிளியர். வி ஷுட் எய்ம் அட் த ஒன்னஸ் இன் த சோல் அண்ட் ஸ்பிரிட். அது என்ன ஆகும் நம்மளுக்கு, எப்போ எப்போ அது சாத்தியம் அப்படின்னா, நம்ம வந்து மேற்புறத்துல சர்ஃபேஸ் செல்ஃப்ல வாழாம, ஈகோவை சுத்தி வாழாம, நமக்கு எப்ப அந்த செல்ஃப் ரியலைசேஷன், சோல் அவேர்னஸ் அது வருதோ, செல்ஃப் நாலேஜ் வருதோ, அப்பதான் இது வந்து சாத்தியம் அப்படிங்கிறார். சைக்கிக் நாலேஜ், சைக்கிக் அவேர்னஸ் அது வரும். அதனால்தான் பகவானும் அன்னையும் வந்து இந்த யோகத்துல ஃபர்ஸ்ட் எதை இன்சிஸ்ட் பண்றாங்க அப்படின்னா, ஃபைண்ட் யுவர் சைக்கிக் பீயிங் அப்படிங்கிறாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதுக்கு முயற்சி செஞ்சுட்டே வந்தோம் அப்படின்னா ஃபுல்லா நம்மளுக்கு வந்து வெற்றி கெட்டாலையும் போட்டு கிராஜுவலா வந்து நம்மளால வந்து இந்த பிழைகள், இந்த தவறுகள், இது மாதிரி விஷயங்கள்ல இருந்து நம்ம அதனுடைய தன்மை, அதனுடைய தீவிரத்தை குறைச்சு கொள்ள முடியும். அதனால வந்து நம்ம முதல்ல இந்த ஈகோவிலேருந்து வெளிப்படணும் அப்படிங்கிறார். லிபரேட்டட், ஒன் ஷுட் பி லிபரேட்டட் ஃப்ரம் ஈகோ. ஈகோலேருந்து வெளியே வந்தால் நம்மளுடைய ட்ரூ செல்ஃபை ரியலைஸ் பண்ண முடியும். ஈகோல இருந்தோம் அப்படின்னா நிச்சயமா நமக்கு சைக்கிக் பீயிங்கை ரியலைஸ் பண்ண முடியாது. இது ரெண்டுமே வந்து எதிரெதிரான விஷயங்கள். ஒன்ஸ் நம்ம வந்து இதை சாதிச்சிட்டோம் அப்படின்னா மற்றதெல்லாம் வந்து நேச்சுரல் கான்சிக்வன்ஸா வந்துடும் அப்படிங்கிறார். அதனாலதான் வந்து என்ன சொல்றார் பகவான், எதை நம்ம வந்து அழைப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஒரு கம்பெல்லிங் நெசசிட்டி, ஒரு கட்டாயமான ஒரு தேவையாக நாம் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னா இந்த ஆன்மீக அழைப்பு, ஸ்பிரிச்சுவல் கால், அதை தான் நம்ம வந்து மஸ்ட் பி அக்செப்டட் அஸ் அ கம்பெல்லிங் நெசசிட்டி அப்படிங்கிறார். மற்ற அழைப்புகள் மனிதனுக்கு எப்பொழுதுமே ஏற்பட்டு கொண்டிருக்கும். அவனுடைய அறிவு சார்ந்த கோரிக்கைகள், வாழ்க்கையில் அவனுடைய தேவைகள், தார்மீக நெறிகளினுடைய கோரிக்கைகள், சமுதாயத்தின் பொருட்டு அவனுக்கு எழக்கூடிய நிர்பந்தங்கள், கோரிக்கைகள் இருந்து கொண்டே இருக்கும். ஆனா இது எல்லாத்தையும் நம்ம சூப்பர் சைட் செய்து கொண்டு கடந்து கொண்டு ஒருவர் எதை நாடணும் அப்படின்னா இந்த ஸ்பிரிச்சுவல் காலை தான் ஒரு மனிதர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். தட் ஷுட் பி அக்செப்டட் ஆஸ் அ கம்பெல்லிங் நெசசிட்டி அப்படிங்கிறார். இதுல என்ன காரணம் அப்படின்னா, மனதளவுல வந்து நல்லது செய்யணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சது அப்படிங்கிறது நம்ம நினைச்சா மாத்திரம் பத்தாது அப்படிங்கிறார். அது மென்டல் லா அப்படிங்கிறது மனதளவுல தான் அது வந்து செயல்படும். அது என்ன செய்யும், ஒரு விஷயம் ரொம்ப கெட்டு போகாம இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும், மாடிஃபை பண்ணும், ஓரளவு குணப்படுத்தும், தீவிரத்தை குறைக்கும், பேலியேட் பண்ணும். ஆனால் எதுவுமே வந்து கம்ப்ளீட் ஸ்பிரிச்சுவல் சேஞ்சுக்கு வந்து ஒரு சரியான ஈடாகாது, போதுமான ஈடாகாது அப்படிங்கிறார். நத்திங் கேன் பி a sufficient substitute for spiritual change அப்படிங்கிறார். இந்த ஸ்பிரிச்சுவல் சேஞ்ச் தான் வந்து எத்தகைய நன்மையை வந்து விளைவிக்கும் அப்படின்னா ட்ரூ அண்ட் இன்டெக்ரல் குட் அப்படிங்கிறார். உண்மையான ஒருங்கிணைந்த நன்மையை அந்த ஸ்பிரிச்சுவல் சேஞ்ச் அதுதான் உண்டாக்கும். மற்றபடி மனதளவில் ஏற்படக்கூடிய இதெல்லாம் வந்து ஒரு தற்காலிகமான ஒரு தீர்வை தான் தரும். அந்த ஆன்மனை ஒருவர் அறிவதன் மூலமா தான் நம்ம வந்து அனைத்தினுடைய மூலத்திற்கும் வருகின்றோம். நம்மளுடைய வாழ்வினுடைய மூலத்திற்கே ஆன்மனை அறிவதன் மூலமாகத்தான் வருகின்றோம். Only through the spirit we come to the root of action
அண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு பகவான் கூறுகின்றார். ஸோ இதெல்லாம் தான் நம்ம இது வந்து நம்ம படிக்க போற பேராகிராஃபினுடைய ஒரு முன்னோடி கருத்தா தான் இந்த பேராகிராஃபில் பார்க்குறோம். ஸ்பிரிச்சுவல் ஒன்னஸ் அதுதான் அச்சீவ் பண்ணணும். அதான் ஒரே வரியில சொல்லணும் அப்படின்னா, we should achieve spiritual oneness. All else can be a very poor substitute. இதுதான் நம்ம படிக்கிறது. ஆன்ம ரீதியான ஒருமையை ஏற்படுத்துதல், இதுதான் சொல்யூஷன் அப்படிங்கிறார். இது எப்படி நம்ம பண்ண போறோம் அப்படிங்கறத, ஏன்னா பகவான் இப்ப லாஸ்ட் 2 பெரிய நீண்ட சாப்டர்ல நம்ம பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட 36 பேராகிராஃப்ஸ். பக்கமே பார்த்தோம்னா 50 பக்கமே எவ்வளவு வந்திருக்கு இந்த நம்மளுடைய லைஃப் டிவைன் புக்ல, பிரிண்டட் பேஜ்லயே. லாஸ்ட் 2 பேராகிராஃப். ஏன்னா லைஃப்ல இன்னைக்கு ஏன் முக்கியமான சாப்டர் அப்படின்னா, இன்னைக்கு உலகம் வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய உலகம், தனி மனிதன், சமுதாயம் எல்லாரும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் தான் இந்த சாப்டர்னுடைய தலைப்பாக இருக்கின்றது. ஸோ அதுக்கு சொல்யூஷனையும் பகவான் தருகின்றார். லாஸ்ட் 2 பேராகிராஃப்ஸ்ல ஹி கிவ்ஸ் அ சொல்யூஷன். பேராகிராஃப் 35க்கு உள்ள போகலாம். Book 2, Chapter 14, The Origin and Remedy of Falsehood, Error, Wrong and Evil. Paragraph 35. In the spiritual knowledge of self, there are 3 steps of its self-achievement, which are at the same time 3 parts of the one knowledge. The first is the discovery of the soul, not the outer soul of thought and emotion and desire, but the secret psychic entity, the divine element within us. When that becomes dominant over the nature, when we are consciously the soul, and when mind, life and body take their true place as its instruments, we are aware of a guide within that knows the truth, the good, the true delight and beauty of existence, controls heart and intellect by its luminous law, and leads our life and being towards spiritual completeness. Explanation. In the process of self-realization, there are 3 steps which constitute 3 parts of the one knowledge. That is, knowledge of the self, knowledge of the self in all, knowledge of the self above all. The first is the discovery of the soul. It is not the outer soul of thought and emotion and desire, but the secret psychic entity. It is the divine element within us. When the psychic being gains dominance over our nature, and when our mind, life, and body becomes its instruments, we are aware of a guide within that knows the truth, the good, the true delight and beauty of existence. It controls heart, that is emotions, and intellect by its luminous law, and leads our life and being towards spiritual completeness. Thank you. இந்த செல்ஃப் ரியலைசேஷன்ல 3 ஸ்டெப்ஸ் இருக்கு. 3 ஸ்டெப்ஸ் நாம் நன்கு அறிந்தது தான். நிறைய லைஃப் டிவைன் ஆரம்பிச்சதுலேருந்து நம்ம மீண்டும் மீண்டும் இதே 3 நிலைகளை 3 ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறது 3 பாய்ஸஸ் ஆஃப் த டிவைன் தான். டிவைன் எங்க இருக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து எல்லாம் கடந்த நிலையில இருக்கு, அதுதான் ஆதி நிலையில இருக்கு. அதே நிலையில இருந்தது அப்படின்னா அங்க அதுலேயே மாத்திரம் இருந்தது அப்படின்னா சிருஷ்டி சாத்தியம் இல்லை, பிரபஞ்சம் சாத்தியம் இல்லை. ஸோ அதிலிருந்து வெளிப்பட்டு பிரபஞ்ச ரீதியில் வியாபித்துள்ளது. அதுதான் வந்து யூனிவர்சல் செல்ஃபா இருக்கு, யூனிவர்சல் லெவல்ல இருக்கு. பிரபஞ்ச ரீதியில் மாத்திரம் இருந்தா போதுமா அப்படின்னா பத்தாது. அதுக்கு அடுத்தது வந்து இண்டிவிஜுவலாகவும் இந்த டிவைன் இருக்கு, இம்மானன்ட் டிவைன். ஒவ்வொரு தனிப்பட்ட அமைப்பிற்குள்ளும் இன்ட்வெல்லிங் டிவைனா இருக்கு.
இண்டிவிஜுவல் ஸ்டேட்ல இருக்கு. ஸோ இதுதான் 3 பாய்ஸஸ் ஆஃப் த டிவைன். இந்த மூன்றையும் அந்த எப்படி 3 பாய்ஸஸ் இருக்கோ அதே போல இதை அடைவதற்கு 3 வழிகள் இருக்கின்றன. 3 பாய்ஸஸையும் நம்ம அடையணும் அப்படின்னா நேச்சுரலா 3 வழிகளில் தான் அடைய முடியும். தன்னை அறிதல், அப்புறம் பிறரில் தன்னை அறிதல் பிரபஞ்ச ரீதியாக, அப்புறம் எல்லாம் கடந்து இருக்கும் அந்த செல்ஃப், டிரான்சென்டன்ட் செல்ஃப், அதை அறிதல். ஸோ அந்த 3 வழிகளை அதுதான் பகவான் சொல்றார். அந்த செல்ஃப் ரியலைசேஷன்ல, ஸ்பிரிச்சுவல் நாலேஜ்ல 3 ஸ்டெப்ஸ் ஆஃப் இட்ஸ் செல்ஃப் அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறார். அதுதான் ஒரே நாலேஜ் தான், நாலேஜ் ஆஃப் த டிவைன். டிவைனுடைய நாலேஜ், டிவைனை குறித்த நாலேஜ் 3 லெவல்ல நம்ம பார்க்குறோம், அவ்வளோதான். டிவைனை நம்ம எப்படி பார்க்குறோம்? எல்லாம் கடந்த நிலையில இருக்கக்கூடிய பரம்பொருளாகவும் பார்க்கிறோம். எங்கும் வியாபித்துள்ள பிரபஞ்ச ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு இறைசக்தியாகவும் பார்க்கிறோம். ஒவ்வொரு தனிமனித தனிப்பட்ட அமைப்பிற்குள்ளேயும் இருக்கக்கூடிய உள்ளடங்கிய அந்த தெய்வீக அம்சமாகவும் பார்க்கின்றோம். அதைத்தான் பகவான் இங்க குறிப்பிடுகின்றார். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, நமக்குள்ள என்ன இருக்கோ அதுதான் நம்ம முதல்ல பார்க்கணும். எப்பொழுதுமே பகவானுடைய பிரின்சிபல் என்ன அப்படின்னா, நியர் டு த ஃபார், அப்படிதான் அவருடைய டீச்சிங்கே இருக்கும். எதுவுமே இந்த டைரக்டா இப்போ எல்லாரும் பிரம்மனை பத்தி பேச ஆரம்பிச்சோம் அப்படின்னா புரியாது யாருக்கும். ஏன்னா அது எங்கேயோ இருக்குன்னு நினைச்சுப்பாங்க. ஸோ மனிதனுக்கு ஈஸியா புரியணும் அப்படின்னா உனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த டிவைனிலிருந்து தான் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறார். நியர் டு த ஃபார், அதுதான் பகவானினுடைய எப்பொழுதுமே இந்த யோகா ப்ராக்டிஸ் ஆஃப் யோகால இல்லை பிரின்சிபல், பேசிக் பிரின்சிபல் நியர் டு த ஃபார். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நமக்குள்ள என்ன இருக்குதோ அதை தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுதான் டிஸ்கவரி ஆஃப் த சோல். இல்லை சோல் அப்படின்னா பகவான் சொல்றது எப்படின்னா, பகவான் எப்பொழுதுமே ரெண்டா டிஸ்டிங்விஷ் பண்ணுவார். ஒன்று நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ரியல் சோல், இன்னொன்று வெளியில இருக்கக்கூடிய டிசையர் சோல் அப்படிம்பார் பகவான். டிசையர் சோல் அப்படிங்கிறது நம்மளுடைய சர்ஃபேஸோட லிங்க் ஆனது. தாட், இமோஷன்ஸ், டிசையர், அதோட லிங்க் ஆன டிசையர் சோல். அது சொல்லல பகவான். தட் இஸ் நாட் த ரியல் சோல். ரியல் சோல் அப்படிங்கிறது நமக்குள்ள இருக்கக்கூடிய சைக்கிக் பீயிங். அதுதான் சொல்றாரு, த சீக்ரெட் சைக்கிக் என்டிட்டி அப்படிங்கிறார். த டிவைன் எலிமெண்ட் வித் இன் அஸ், எல்லாருக்குள்ளேயும் அது இருக்கு அப்படிங்கிறார். அது நம்ம மேலோங்கி இப்போ நம்ம எது மேலோங்கி செயல்படுது அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அது குறித்து அறியாமையில் இருக்கின்றோம். we are unaware of the divine element within us. We are not aware. என்ன காரணம் அப்படின்னா, நம்ம சர்ஃபேஸ் எக்ஸிஸ்டன்ஸ்ல மேற்புறத்திலேயே மூழ்கிடுறோம். சர்ஃபேஸ் மைண்ட், சர்ஃபேஸ் வைட்டல், சர்ஃபேஸ் லைஃப்லயே நம்ம மூழ்கி இருக்கிறதுனால உள்ள இருக்கக்கூடிய ரியல் டிவைன் எலிமெண்ட் குறித்த அவேர்னஸ் நமக்கு இருப்பதில்லை. அதனாலதான் நம்மளோட நேச்சர் யூஸ்வலா பார்த்தோம் அப்படின்னா ஈகோவை சார்ந்து மனம், பிராணமயம், வாழ்வு எல்லாம் செயல்படுகின்றது. ஆனா நம்ம வென்ஸ் மெல்ல மெல்ல உள்நோக்கி சென்று அந்த அவேர்னஸ் ஆஃப் அவர் டிவைன் எலிமெண்ட் வித்தின் அஸ், சைக்கிக் என்டிட்டி, அந்த அவேர்னஸ் சைக்கிக் பீயிங் டாமினண்டா மேலோங்கி செயல்பட ஆரம்பிச்சது அப்படின்னா அது என்ன செய்யும்? நம்முடைய நேச்சர், இப்ப நம்ம நேச்சர் இக்னோரன்ஸ்ல செயல்படுது, ஈகோவின் வசப்பட்டு செயல்படுகின்றது. அப்ப எப்படின்னா அந்த சைக்கிக் பீயிங் டாமினண்டா நம்மளுடைய நேச்சரை அதுதான் ரூல் பண்ணும். ஸோ அப்ப எப்படி ஆயிடும் அப்படின்னா, நம்ம எல்லாமே நம்ம அந்த சைக்கிக் பீயிங் தான் நம்ம ரியல் செல்ஃப் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்துடும். நமக்குள்ள இருக்கக்கூடிய சோல் தான் நம்மளோட ரியல் பீயிங், நாட் அவர் அவுட்டர் மைண்ட், அவுட்டர் லைஃப், அவுட்டர் பாடி. அது இல்லை. ரியல் சோல் என்ன இருக்கோ அதுதான் நம்ம ரியல் செல்ஃப் அப்படிங்கிற ஒரு ரியலைசேஷன் வந்துடும். when we are consciously the soul. அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம இப்ப மைண்ட், லைஃப் அண்ட் பாடி அதுதான் நம்ம ரூல் பண்ணுது. இப்ப மைண்ட், லைஃப் அண்ட் பாடி அப்படிங்கிறது தான் வெளிப்புறத்திலிருந்து
நம்மளுடைய செயல்கள் அனைத்தையுமே நடத்துகின்றன. அப்ப என்ன ஆயிடும் அப்படின்னா, அந்த சோல் தான் நம்மளுக்கு வந்து மெயின் ஆயிடும். அப்ப வந்து நம்முடைய மைண்ட், லைஃப் அண்ட் பாடி வந்து அதனுடைய கருவிகளா மாறிடும். அதுதான் டிஃபரன்ஸ். எல்லாமே தலைகீழ மாறிடும். இதைத்தான் ஸ்ரீ அன்னை அவர்கள் என்ன கூறுகின்றார்கள்? ரிவர்சல் ஆஃப் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறாங்க. இந்த ரிவர்சல் ஆஃப் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது ஒருவருடைய ஆன்மீக வாழ்வில் ஏற்படக்கூடிய திருப்பு முனை அப்படிங்கிறாங்க. நிறைய பேருக்கு அந்த சடனா அவங்க லைஃப்ல வந்து மாற்றம் ஏற்பட்டு சித்தர்கள் ஆகி விடுவாங்க. அவங்க எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, அது அவங்களுக்கு எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எண்ணற்ற சித்தர்கள், ஆன்மீக பெரியவர்களுக்கெல்லாம் இந்த அனுபவம் தான் ஏற்படும். இப்ப நம்ம எது நினைச்சிட்டு இருக்கோமோ அப்ப அது உல்டாவாயிடும் அப்படிங்கிறாங்க. ரிவர்சல் ஆஃப் கான்சியஸ்னஸ். அப்ப மைண்ட், லைஃப் அண்ட் பாடி வந்து அதனுடைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸா மாறிடும், கருவிகளா மாறிடும். அப்ப உள்ள இருக்கக்கூடிய அந்த சைக்கிக் பீயிங் தான் வந்து நமக்கு வழிகாட்டியாக அமையும். ஏன்னா அதுக்கு தான் வந்து அது கரெக்ட்னஸ் ஆஃப் நாலேஜ் உண்டு. எது உண்மை, எது நன்மை, எது உண்மையான ஆனந்தம், எது அழகு, வாழ்வினுடைய உண்மையான அழகு அப்படிங்கிற கரெக்ட் நாலேஜ் எதுக்கு இருக்கு அப்படின்னா நம்மளுடைய உள்ள இருக்கக்கூடிய சைக்கிக் பீயிங்க்கு. அதுதான் வந்து அப்ப என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய இமோஷன்ஸ் அதுதான் வந்து கண்ட்ரோல் பண்ணும். இப்ப நம்மளுடைய இமோஷன்ஸ் நம்மளுடைய ஈகோ தான் கண்ட்ரோல் பண்ணுது. யாராவது நம்ம எது பிடிக்கல அப்படின்னா we get upset. நமக்கு யாராவது ப்ளீஸிங்கா சொன்னா நம்ம சந்தோஷப்படுறோம். ஸோ வாட் எவர் ப்ளீசஸ் அவர் ஈகோ we become happy, whatever hurts our ego we become sad. அப்ப அப்படி கிடையாது. அப்ப சைக்கிக் பீயிங் வந்து கண்ட்ரோல் பண்ணும் நம்மளுடைய ஹார்ட் அண்ட் இன்டெலெக்ட், மைண்ட். அதனுடைய ஒளி பொருந்திய விதியின் படிதான் நம்ம எல்லாரும் செயல்படுவோம். பை இட்ஸ் லியூமினஸ் லா அண்ட் லீட்ஸ் அவர் லைஃப் அண்ட் பீயிங் டுவர்ட்ஸ் ஸ்பிரிச்சுவல் கம்ப்ளீட்னஸ். ஸோ நம்மளுடைய வாழ்வு, ஜீவன் அனைத்தையுமே ஒரு ஸ்பிரிச்சுவல் கம்ப்ளீட்னஸ். ஸ்பிரிச்சுவல் கம்ப்ளீட்னஸ் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, கம்ப்ளீட்டா நம்ம வந்து ஆன்மனின் ஆதிக்கத்துல செயல்படுதல். அங்க வந்து நம்மளுடைய இக்னோரன்ஸ்க்கு இடம் இருக்காது. மென்டல் இக்னோரன்ஸ், வைட்டல் இக்னோரன்ஸ், பிசிக்கல் இக்னோரன்ஸுக்கு அங்க இடம் இருக்காது. முழுமையா நம்மளுடைய ஆன்மன் வந்து நம்மளுடைய ஜீவன், ஒட்டுமொத்த ஜீவனையும் ஆக்கிரமித்து செயல்படும். அதுதான் ஸ்பிரிச்சுவல் கம்ப்ளீட்னஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, பகவான் இஸ் கிவிங் அ சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா டிஸ்கவரி ஆஃப் த சோல் அப்படிங்கிறாரு. ஸோ அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம். Even within the obscure workings of the ignorance, we have then a witness who discerns, a living light that illumines, a will that refuses to be misled and separates the mind's truth from its error, the heart's intimate response from its vibrations to a wrong call and wrong demand upon it, the life's true order and plenitude of movement from vital passion and the turbid falsehoods of our vital nature and its dark self-seekings. This is the first step of self-realization. To enthrone the soul, the divine psychic individual, in the place of the ego. Explanation. We live within the obscure workings of the ignorance. Even then, when our psychic being awakens, we have a witness who perceives clearly, a living light that illumines. Under the guidance of psychic being, our will would refuse to be misled and would separate mind's truth from its error. It would separate the heart's intimate response from its vibrations to a wrong call and wrong demand upon it. It would separate the life's true passion and plenitude, abundance of movement from vital passion and the turbid falsehoods of our vital nature
and its dark self-seekings. This is the first step of self-realization. We enthrone the soul, the divine psychic individual, in the place of the ego. Thank you, sir. தேங்க்யூ. அகைன் இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் இங்கே டிஸ்கிரைப் பண்றாரு. இன்னும் எலாபரேட்டா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் நம்ம பார்த்தோம். அதனுடைய கண்டினியூவேஷன் தான் இந்த போர்ஷனும். இன்னும் செகண்ட் ஸ்டெப் என்னன்னு சொல்லலை பகவான். இந்த சைக்கிக் பீயிங் வந்து டாமினண்டா நம்ம நேச்சரை டாமினேட் செய்யும் பொழுது என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஆனா நம்ம நேச்சர் வந்து அந்த சமயத்துல வந்து முழுவதுமாக மாறி இருக்குமா? நம்மலாம் இருக்கிறோம். சைக்கிக் பீயிங்கை மெல்ல 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 ரியலைஸ் பண்ணி செயல்பட ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு வைத்து கொண்டாலும் கூட நேச்சர் வந்து கம்ப்ளீட்டா மாறி இருக்குமா அப்படின்னா இருக்காது. நேச்சர் வந்து இக்னோரன்ஸில் தான் இருக்கும். ஏன்னா அந்த அதனாலதான் கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பகவான் சொல்றது சூப்ராமெண்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து எப்படின்னா இக்னோரன்ஸில் தான் இருப்போம். வெளியில் இக்னோரன்ஸ்ல இருந்தாலும் கூட உள்ள இருக்கக்கூடிய சைக்கிக் பீயிங் வந்து விழித்து கொண்டு செயல்பட ஆரம்பிச்சிடும். அதனால இக்னோரன்ஸ்ல இருந்தாலும் கூட உள்ள இருக்கக்கூடிய சைக்கிக் பீயிங் வந்து அது வந்து ஒரு சாட்சி போல இருக்கும். அது வந்து சரியான எது தவறு எது ஒண்ணு எது வந்து சரி தவறு அப்படிங்கிறத அது வந்து சீர்தூக்கி பார்க்கும். அது டிசர்ன்ஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பிரித்து பார்த்தல். ஒன்றை வந்து தெளிவாக பார்க்கக்கூடிய அந்த 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 பார்வை, அதுதான் டிசர்ன்ஸ்னு பேர். விஷயங்களை பார்க்கும் பொழுது கிளியர் பர்செப்ஷன். அது எதுக்கு கிளியர் பர்செப்ஷன் இருக்கும் அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய சைக்கிக் பீயிங் தான் இருக்கும். ஸோ இக்னோரன்ஸ் நம்ம வெளிப்புல இருந்தாலும் சைக்கிக் பீயிங் விழித்து கொண்டது அப்படின்னா அது வந்து then we have a witness who discerns. Discerns என்ன அர்த்தம்? சரியா அது பார்க்கும், விஷயங்களை வந்து சரியான முறையில் அது பார்க்கும். இது தப்பா, இது சரியா, ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா அப்படிங்கிற அந்த தெளிவான பார்வை அதுக்கு இருக்கும், புரிதல் அதுக்கு இருக்கும். லிவிங் லைட் தட் illumines அப்படிங்கிறார். லிவிங் லைட் அது வந்து நமக்கு ஒரு வாழும் ஒளியாக நம்முள்ளிருந்து நமக்கு வழிகாட்டும். A will that refuses to be misled. அதனுடைய சங்கல்பம் எப்படி இருக்கும் அப்படின்னா அது யாரும் ராங்கா கைட் பண்ண முடியாது. நமக்கு எப்படி இருக்கும்? அதனுடைய சைக்கிக் பீயிங்கோடைய கைடன்ஸில் நம்ம செயல்பட ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்மளுடைய சங்கல்பம் எப்படி இருக்கும் அப்படின்னா எதை செய்ய வேண்டுமோ அதை தான் செய்வோம். நம்ம வந்து தவறான வழியில நம்ம வந்து வழி நடத்தப்பட மாட்டோம். அதுதான் இங்க புரிஞ்சுக்கணும். we will have a will that refuses to be misled. இப்ப நம்ம ஈகோ எது சொல்லுதோ அதுதான் செய்யறோம். அதனால நம்ம வில் வந்து எப்படி இட் இஸ் ஆல்வேஸ் மிஸ்லெட். ஒன்றை புரிகின்றோம், சரின்னு நம்ம அது வந்து ஒரு சரியான செயல் அப்படின்னு நினைச்சிட்டு செய்யறோம். பட் அது இட் மே டேர்ன் அவுட் டு பி அ ராங் ஆக்ஷன். ஏன் அப்படின்னா அப்ப அங்க நம்மளுக்கு ஈகோ தான் நமக்கு கைட் பண்ணுது. சைக்கிக் பீயிங் கைட் பண்ணுச்சு அப்படின்னா நம்மளுடைய வில் சங்கல்பம் வந்து எதை சரியாக செய்யணுமோ அதை தான் செய்யும். அப்புறம் நம்மளுடைய மனதினுடைய உண்மை வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் ஆல்வேஸ் ப்ரோன் டு எரர்ஸ். மனம் சார்ந்த உண்மைகள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இன்ஃபாலிபிளா இருக்கா, பிழைக்கு அப்பாற்பட்ட நிலையில இருக்கின்றதா அப்படின்னா நமக்கு கிடையாது. நமக்கே தெரியும். மைண்ட்ல ஒன்று நினைச்சு செய்யறோம், அப்புறம் லேட்டரான்னு பார்க்கும் பொழுது அது நம்ம எதை நினைச்சு செஞ்சோமோ அது சரியில்லை அப்படின்னு நமக்கே தெரியுது. அப்படின்னா நம்மளுடைய மைண்டினுடைய மனம் சார்ந்த உண்மைகள் எல்லாமே பிழைக்கு உட்பட்டு இருக்கின்றன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறோம். ஆனா சைக்கிக் பீயிங் வந்து செயல்பட ஆரம்பிச்சு அதனுடைய வழிகாட்டுதல செயல்பட்டோம் அப்படின்னா எது மனதினுடைய சரியான உண்மை அப்படிங்கிறது அதுக்கு கைட் பண்ணும். இது பிழை, இதுதான் உண்மை அப்படிங்கிற கைடன்ஸ் வந்து கிடைக்கும். அதே போல இப்ப நம்ம எமோஷன்ஸ்லாம் எப்படி நம்ம செயல்படுகின்றது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எப்பொழுதுமே நம்மளுடைய எமோஷன்ஸ் வந்து சரியா இருக்கா, சரியான முறையில நம்ம ரெஸ்பாண்ட் பண்றோமா எமோஷனலி டு ஈவென்ட்ஸ் அண்ட் பீப்புள் வாழ்க்கையில அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிடையாது.
நம்ம மெனி டைம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இமோஷனலாக வந்து we are giving a wrong response. we don't respond properly. பட் இமோஷன்ஸ் வந்து ராங் ரெஸ்பான்ஸாக தான் இருக்கு வாழ்க்கையில். ஏன் அப்படின்னா நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் வந்து எதற்கு வந்து அது இணங்குகின்றது என்றால், எதற்கு செவி சாய்க்கின்றது என்றால், தவறான அழைப்புகளுக்கு நம்மளுடைய இமோஷனல் ரெஸ்பான்ஸ் வந்து தவறான அழைப்புகளினுடைய அதிர்வுகளுக்கு அது பதிலளிக்கின்றது, ரெஸ்பான்ஸ் செய்கின்றது. Heart's intimate response from its vibrations to a wrong call and wrong demand upon it. அப்படிதான் இப்படி இருக்கு. ஆனா சைக்கிக் பீயிங் வந்து செயல்பட ஆரம்பிச்சது அப்படின்னா நம்ம அது மாதிரி பண்ண மாட்டோம் அப்படிங்கிறார். The heart's intimate response from its vibrations to a wrong call and wrong demand upon it அப்படிங்கிறார். அப்புறம் the life's true order and plenitude of movement from vital passion. இப்போ எப்படி நம்ம செயல்படுறோம் அப்படின்னா, மோஸ்ட்லி நம்மளுடைய வாழ்க்கையில பார்த்தோம் அப்படின்னா we are desire driven. அதுதான் வைட்டல் பேஷன் அப்படிங்கிறார். மோஸ்ட்லி மனிதனுக்கு வந்து ஏதோ ஒரு டிசைர், அதன்படி தான் நம்ம வந்து வாழ்க்கை வந்து நடக்கின்றது. ஆனா சைக்கிக் பீயிங் மேல் எழுந்து செயல்படும் பொழுது ஒரு வாழ்வினுடைய உண்மையான அந்த பேஷன், ட்ரூ பேஷன், ஆர்டர்னு என்ன அர்த்தம் அப்படின்னா பேஷன், ஒரு உற்சாகம், எந்தூசியாசம். இப்ப நம்மளுடைய பேஷன் எப்படி இருக்கு? வைட்டலா இருக்கு, வைட்டல் பேஸ்டா இருக்கு, பிராணமயத்தை சார்ந்து இருக்கின்றது, டிசைர் ட்ரிவனா இருக்கு. அப்ப அப்படி இருக்காது அப்படிங்கிறார். அப்போ வந்து வாழ்க்கை வந்து உண்மையான ரியல் பேஷன், அப்புறம் ரியல் ஸ்ட்ரென்த், பிளெனிட்யூட், அபண்டன்ஸ், ஒரு வளம், அதன்படி செயல்படும் அப்படிங்கிறார். த லைஃப்ஸ் ட்ரூ ஆர்டர் அண்ட் பிளெனிட்யூட் ஆஃப் மூவ்மெண்ட் ஃப்ரம் வைட்டல் பேஷன். அப்புறம் வந்து நம்ம இப்ப எப்படி நம்மளுடைய வாழ்வு செயல்படுகின்றது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பிராணமயத்தினுடைய இயல்பின் காரணமாக ஒரு குழப்பமான ஒரு களங்கமுற்ற பொய்மைகள், டர்பிட் ஃபால்ஸ்ஹுட்ஸ்னா, டர்பிட் என்ன அர்த்தம்? ஒரு கலங்கி இருக்கிற ஒரு 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 கிளியரா ஒரு தெளிவான ஒரு நீரோட எப்படி இருக்கு, இல்ல ஒரு கலங்கி இருந்தா எப்படி இருக்கும் அந்த இடத்துல வந்து. அப்படிப்பட்ட ஒரு டர்பிட் ஃபால்ஸ்ஹுட்ஸ், பொய்மைகள். இந்த பொய்மைகள்லாம் அப்படிதான் நம்மளுடைய பிராணமயம் அத்தகைய நிலைகளை தான் உருவாக்குகின்றது. நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னா வைட்டல் பேஷன் அண்ட் த டர்பிட் ஃபால்ஸ்ஹுட்ஸ், பொய்மைகள். இப்படிதான் நம்மளுடைய வைட்டல் நேச்சர் இருக்கு. அதற்கு பதிலாக நம்ம எப்படி இருப்போம் அப்படிங்கிறாரு, ரியல் வாழ்வினுடைய உண்மையான அந்த பேஷன், எந்தூசியாசம், உண்மையான வளம், அதனுடைய இயக்கங்கள், அப்படிதான் இருப்போம். ஸோ டிசைர் ட்ரிவனா இருக்காது, அந்த இடத்துல பொய்மை இருக்காது, குழப்பமுற்ற பொய்மை இருக்காது. நம்மளுடைய இயல்புல வந்து பொய்மை இருக்காது. அதே போல நம்மளுடைய நேச்சரினுடைய ஒளி பொருந்திய பாகங்களின் மேல செயல்படுவோம். மனிதன் பொதுவாக எப்படி செயல்படுகின்றான் என்றால், மனிதன் நிறைய நேரத்துல அவனுடைய இருள் பொருந்திய பாகங்கள்ல செயல்படுகின்றார்கள். மனிதனுக்கு இயல்புல தோன்றக்கூடிய கோபம், வன்மம், பொறாமை, ஒரு கட்டுக்கடங்காத ஆசைகள், இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாமே எந்த ஜீவனினுடைய எந்த பகுதியிலிருந்து தோன்றுகின்றதுன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய டார்க் செல்ஃப், அதனுடைய சீக்கிங்ஸ், இதெல்லாம் தான் தோன்றுகின்றது. அப்ப இதெல்லாம் இருக்காது அப்படிங்கிறார். ஒன்ஸ் சைக்கிக் பீயிங் செயல்பட ஆரம்பிச்சது அப்படின்னா வாழ்வினுடைய உண்மையான மேன்மையான பகுதிகளில் தான் செயல்படுவோம், ஒரு ஒளி பொருந்திய பகுதியிலும் செயல்படுவோம் அப்படிங்கிறார். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் செல்ஃப் ரியலைசேஷன் அப்படிங்கிறார். நம்மளுடைய
ஆன்மனை கண்டறிவதில் இதுதான் வந்து முதல் படி அப்படிங்கிறார். முதல் படியில் என்ன செய்யறோம் அப்படின்னா, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்தை செய்யறோம். ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை இந்த நிலையில நம்ம எல்லோருமே செய்யறோம். ஒன்ஸ் நம்ம செல்ஃப் ரியலைஸ் பண்றோம் அப்படின்னா, முக்கியமான காரியம் என்ன பண்றோம் அப்படின்னா, எதை வந்து நம்ம வந்து அரியணையில உட்கார வைக்கிறோம் அப்படின்னா, நம்முடைய ஆன்மனை அரியணையில் அமரச் செய்கின்றோம். டு என்த்ரோன் த சோல். இப்ப எது அரியணையில வீற்றிருக்கின்றது? நம்முள்ள இருக்கக்கூடிய ஜீவனினுடைய அரியணையில எது வீற்றிருக்கின்றது என்றால் நம்முடைய ஈகோ. அதற்கு பதிலாக நாம் நம்முடைய ஆன்மனை அந்த அரியணையில் அமரச் செய்கின்றோம் அப்படிங்கிறார். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் செல்ஃப் ரியலைசேஷன் அப்படிங்கிறார். டு என்த்ரோன் த சோல், த டிவைன் சைக்கிக் இண்டிவிஜுவல் இன் த பிளேஸ் ஆஃப் த ஈகோ அப்படிங்கிறார். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படிங்கிறார். அடுத்தது போகலாம். The next step is to become aware of the eternal self in us, unborn and one with the self of all beings. This self-realization liberates and universalizes. Even if our action still proceeds in the dynamics of the ignorance, it no longer binds or misleads, because our inner being is seated in the light of self-knowledge. The next step is to become aware of the eternal self in us, which is unborn and one with the self of all beings. This self-realization liberates and universalizes our consciousness. We realize the oneness of our self with the self in all. Even if we act in ignorance, it no longer binds or misleads us, because our inner being is seated in the light of self-knowledge. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம உள்ள இருக்கக்கூடிய ஆன்மனை கண்டறிகின்றோம். நமக்கு உள்ள இருக்கக்கூடிய ஆன்மன் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்முடைய சைக்கிக் பீயிங் வந்து எப்பொழுதுமே பார்த்தோம் அப்படின்னா, அது வந்து ஒவ்வொரு பிறவிதோறும் அது நம்முடனே வருகின்றது. பிறவிதோறும் நம்முடனே வருகின்றது. மெல்ல மெல்ல அதுவும் வளருகின்றது. சைக்கிக் பீயிங் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா, அதுவும் மெல்ல மெல்ல வளருகின்றது. சைக்கிக் பீயிங் அப்படிங்கிறது வேற. ஆனா அந்த செல்ஃப் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா, இட் இஸ் அன்பார்ன். அது வந்து இந்த பிறவி அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ்ல தன்னை ஈடுபடுத்திக் கொள்வது இல்லை. இதை வந்து பகவான் வந்து எப்படி சொல்றாரு அப்படின்னா, பகவான் வந்து டிஸ்டிங்விஷ் பண்றாரு. ஒன்று வந்து செல்ஃப் தட் அண்டர்கோஸ் த பர்த் அண்ட் டெத். ஒன்று வந்து இந்த செல்ஃப் தட் டஸ் நாட் அண்டர்கோ திஸ் பர்த் அண்ட் டெத் ப்ராசஸ். த செல்ஃப் தட் டஸ், ஏன்னா அது வந்து காமனாக இருக்கும். அதை வந்து பகவான் என்ன கூறுகின்றார்? சென்ட்ரல் பீயிங் இல்லை ஜீவாத்மன் அப்படிங்கிறார் பகவான். ஏன்னா அது வந்து இண்டிவிஜுவலாக உள்ளுக்குள்ள இட் டசன், அதோட ரெப்ரசன்டேட்டிவாக சைக்கிக் பீயிங் அப்படிங்கிற இண்டிவிஜுவல் சோல் மூலமாக அது மாற்றங்களை எதிர்கொள்கின்றது. ஆனால் அது வந்து பார்த்தோம் அப்படின்னா, இட் இஸ் அபவ் பர்த் அண்ட் டெத். அது எல்லாருக்கும் பொதுவாக இருப்பது, காமனாக இருக்கிறது, பிரபஞ்சம் தழுவிய நிலையில் இருப்பது. அதுதான் பகவான் இட்டர்னல் செல்ஃப் அப்படிங்கிறார். அந்த இட்டர்னல் செல்ஃப் அப்படிங்கிறது எல்லாருடைய ஆன்மனுடன் ஒன்று கலந்து இருப்பது. அங்க டிஃபரன்சியேஷனே இருக்காது. அதனால இதை அறிவது அடுத்த ஸ்டெப். அது ஒன்று நமக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயத்த கண்டுகொள்வது. ரெண்டாவது, நமக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம்தான் எல்லார்கிட்டையும் இருக்குது, அதை அறிந்து கொள்வது. The next step is to become aware of the eternal self in us, unborn and one with the self of all beings.
இது மூலமா நமக்கு என்ன விளைவு கிட்டுகின்றது அப்படின்னா, நம்ம வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு ஜீவன் அப்படிங்கிற ஒரு தலையில் இருந்து விடுபடுகின்றோம். இட் லிபரேட்ஸ் அஸ். இப்போ எப்படி இருக்கிறோம்? இண்டிவிஜுவல் பீயிங் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்புக்குள்ள இருக்கிறோம். ஒன்ஸ் வி நோ தட் நானும் என்கிட்ட இருக்கக்கூடிய செல்போனு தான், மற்றவர்கிட்ட இருக்கக்கூடிய செல்போனு தான், வேறுபாடே இல்லை அப்படிங்கும் பொழுது நம்ம லிபரேட் ஆயிடுறோம். இந்த செகண்ட் ஸ்டெப்ல என்ன நடைபெறுகின்றது என்றால், this self-realization liberates and universalizes. பிரபஞ்சம் தழுவிய நிலைக்கு நாம் தள்ளப்படுகின்றோம். உணர்வு நிலை, நம்மளுடைய கான்சியஸ்னஸ் என்ன ஆகுது அப்படின்னா, பிரபஞ்சம் தழுவிய உணர்வு நிலையாக மாறிவிடுகின்றது. இதைத்தான் பகவான் காஸ்மிக் கான்சியஸ்னஸ் அப்படிம்பார் பகவான். சாவித்திரியில இது குறித்த எப்படி காஸ்மிக் கான்சியஸ்னஸ் ஒருத்தருக்கு வந்ததுன்னா எப்படி அவருடைய அனுபவங்கள்லாம் இருக்குங்கிறத பகவான் சாவித்திரியில ரொம்ப பியூட்டிஃபுல்லா விளக்கி உள்ளார். லைவ் டிவைன் பார்க்குறோம் அப்படின்னா, சாவித்திரி வந்து அதனுடைய வேறு வடிவத்தை தான் பார்க்குறோம். அங்கே காஸ்மிக் கான்சியஸ்னஸ்ல எப்படி ஒருத்தருக்கு அனுபவம் கிட்டும் அப்படிங்கிறத பகவான் ரொம்ப பியூட்டிஃபுல்லா சாவித்திரியில விளக்கி உள்ளார். ஸோ இங்கே என்ன ஆகும்னா, ஒன்ஸ் லிபரேட் ஆகும், ரெண்டு யூனிவர்சலைஸ் ஆகும். பிரபஞ்சம் தழுவிய நிலைக்கு ஒருவருடைய உணர்வு நிலை வியாபித்திருக்கும். அப்படியே இங்க ஈவன் நம்ம வந்து ஒரு அறியாமையில் செயல்பட்டாலும் கூட, இந்த அறியாமையில் செயல்படுதல் என்பது நம்மை கட்டுப்படுத்துவதில்லை அப்படிங்கிறார். ஈவன் if our action still proceeds in the dynamics of the ignorance, it no longer binds or misleads. ஏன் அப்படின்னா, because our inner being is seated in the light of self knowledge. நம்ம வந்து இப்போ நம்ம செய்யக்கூடிய காரியங்கள்லாம் நம்மை கட்டுப்படுத்துகின்றன, நம்மை தவறான வழி நடத்துகின்றன. என்ன காரணம் அப்படின்னா, நம்ம வந்து இப்போ ஈகோவில் தான் நம்ம வந்து உட்காந்துருக்கிறோம். we are seated in the darkness of self knowledge, egoistic knowledge. ஆனால் இந்த செகண்ட் ஸ்டெப்பில் வந்து நமக்கு வந்து இந்த இட்டர்னல் செல்ஃப் அதை ரியலைஸ் பண்ண பிறகு நம்மளுடைய இன்னர் பீயிங் உள்ஜீவன் வந்து எதில் இருக்கும் அப்படின்னா, இஸ் சீட்டட் இன் த லைட் ஆஃப் செல்ஃப் நாலேஜ். நாலேஜ் ஆஃப் த செல்ஃப் அதனுடைய ஒளியில் இருக்கிறதுனால, ஈகோவினுடைய பிடியிலிருந்து விலகி அதனுடைய ஒளியில் இருக்கிறதுனால எதுவுமே கட்டுப்படுத்தாது அப்படிங்கிறார். இட் நோ லாங்கர் பைண்ட்ஸ். அறியாமையில் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இருந்தாலும், ஈவன் தோ our action still proceeds in the dynamics of the ignorance, it no longer binds அப்படிங்கிறார். அது நம்மை கட்டுப்படுத்தாது அப்படிங்கிறார். இது செகண்ட் ஸ்டெப். அடுத்தது போகலாம் சார். இப்போ நம்ம 2 ஸ்டெப் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அந்த சைக்கிக் பீயிங் ரீச் பண்றது, ரெண்டாவது செல்ஃப் ரியலைசேஷன் அப்படின்னு. அந்த சைக்கிக் பீயிங் தான் சோல் அப்படின்னு பார்த்தோம். அந்த சோலுக்கு வந்து தமிழ்ல நம்ம பார்த்தோம் ஆத்மன், ஆன்மா அப்படின்னுட்டு. இப்போ இந்த செல்ஃப் அப்படிங்கிறதுக்கு தமிழ்ல என்ன சொல்றது சார்? அதாவது செல்ஃப் அப்படிங்கிறதுக்கும் ஆன்மன் தான். இந்த செல்ஃப் அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல பகவான் வந்து செல்ஃப் அப்படிங்கிற வேர்டை தான் வந்து 3 நிலைகளுக்கும் பயன்படுத்துகின்றார். ஒன்று தனிப்பட்ட ஆன்மன், அது வந்து இண்டிவிஜுவல் செல்ஃப். இந்த தனிப்பட்ட ஆன்மனை வந்து சோல் அப்படின்னு சொல்றோம். இரண்டாவது பிரபஞ்சம் தழுவிய ஆன்மன், அதுதான் காஸ்மிக் செல்ஃப், யூனிவர்சல் செல்ஃப், இல்லை யூனிவர்சல் சோல் அப்படின்னு சொல்றோம். அதே செல்ஃப் தான் பகவான் வந்து அதே வார்த்தையை தான் வந்து எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த பிரம்மன் அப்படிங்கிற லெவலில் சொல்றோம்ல, செல்ஃப்
அந்த பிரம்மன்னா இங்க நம்ம பார்க்குற அந்த அந்த பிரம்மன் இல்லை. பிரம்மன்னா பிரம்மா அப்படிங்கிறது என்ன அர்த்தம்? பிரம்மன் அப்படின்னா அதுதான் வந்து எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த அந்த ஸ்டேட்டஸ், அதுவும் செல்ஃப்னு தான் சொல்றாரு அவரு. ஸோ செல்ஃப் அப்படிங்கிற இங்கிலீஷ் வார்த்தையில பார்த்தோம் அப்படின்னா ஒரே வார்த்தை தான் அது. இந்த செல்ஃப் வந்து இண்டிவிஜுவலா இருக்கிறப்ப, நம்ம வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஜீவனுக்குள்ள இருக்கிறப்ப நம்ம சோல் அப்படிங்கிறோம். பிரபஞ்ச அளவில் இருக்கக்கூடிய அந்த காஸ்மிக் லெவலில் இருக்கக்கூடிய அந்த யூனிவர்சல் சோல் அப்படிங்கிறோம், இல்லை யூனிவர்சல் செல்ஃப் அப்படிங்கிறோம். தமிழ்ல வந்து அதை எப்படி சொல்றது எனக்கு தெரியல. எனக்கு தமிழ்லயே நம்ம ஆத்மன் தான் சொல்றோம். நம்ம ஆத்மன் அப்படின்னா ஆன்மன் அப்படின்னு சொல்றோம். ஆன்மன் அப்படிங்கிறது ரெண்டு நிலையிலுமே தான் இருக்குது. ஆனா நம்ம எப்படி புரிஞ்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, ஆன்மன் அப்படின்னா என்னுடைய ஆத்மா அப்படின்னு நம்ம தமிழ்ல நம்ம அப்படிதான் புரிஞ்சிட்டு இருக்கிறோம். நம்ம அதை நம்ம இங்கிலீஷ்ல பார்க்கும்போது இந்த கன்ஃபியூஷன் வர்றதில்லை. தமிழ்ல பார்க்கும்பொழுது தான் நம்மளுக்கு அந்த கன்ஃபியூஷன் வருது. ஏன்னா நம்மளுடைய ஆத்மா அப்படிங்கிறது நம்ம இண்டிவிஜுவல் சோலை தான் நம்ம ரெஃபர் பண்றோம். செல்ஃப் அப்படிங்கிற வார்த்தை பார்த்தோம் அப்படின்னா அது வந்து 3 நிலைகளுக்கும் பொதுவான நிலை. தமிழ்ல வந்து நம்ம வந்து எப்படி சொல்றோம் அப்படின்னா, தனிப்பட்ட ஜீவனுக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மனை நம்ம வந்து தனி ஆத்மா அப்படிங்கிறோம், சோல் அப்படிங்கிறோம். அதே இது பிரபஞ்ச நிலையில இருக்கிறத வந்து நம்ம எப்படி தமிழ்ல சொல்றோம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா பகவான் யூஸ் பண்ற அந்த வார்த்தை வந்து செல்ஃப் அப்படிங்கிறது 3 நிலைகளையும் யூஸ் பண்றாரு. அதுக்கு எக்ஸாக்டா தமிழ்ல எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறது எனக்கு எக்ஸாக்டா வேர்டு தெரியல. ஓகே, தேங்க்யூ சார். அது என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த டிவைன் வந்து இண்டிவிஜுவல் செல்ஃப், இண்டிவிஜுவலைஸ்டா ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயும் இருக்கும்போது இட் பிகம்ஸ் அ சோல். அது வந்து சைக்கிக் பீயிங்கா இருக்குது. அதே சோல் வந்து எட்டர்னலா சாஸ்வதமாக இந்த பிறவி இதுல எல்லாம் ஈடுபட எட்டர்னல் அன்பானா இருக்கும் பொழுது அது வந்து பிரபஞ்சம் தழுவிய நிலையில இருக்கின்றது. மூன்றாவது இது இந்த 2 நிலையும் கடந்த நிலையில இருக்கும்போது டிரான்சென்டா இருக்கு. அதே டிவைன் ஆஸ்பெக்ட். அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதுல எக்ஸாக்டா தமிழனுடைய வார்த்தைகள் என்ன அப்படிங்கிறது எனக்கு சரியா தெரியல. எனக்கு எப்படி அது நம்ம அவங்கவுங்க வெவ்வேறு மாதிரி யூஸ் பண்றாங்க அந்த தமிழ் வார்த்தைகளை. எக்ஸாக்டா அது எப்படிங்கிறது எனக்கு தெரியல. அந்த செல்ஃப் அப்படிங்கிற வார்த்தையை தான் யூஸ் பண்றாரு பகவான். அந்த 3 நிலைகளுக்கான எக்ஸாக்ட் தமிழ் மீனிங் என்னன்னு எனக்கு தெரியல. தனிப்பட்ட முறையில தனிப்பட்ட ஆன்மன் அப்படிங்கிறது நம்ம கிளியரா இருக்கிறோம். பிரபஞ்ச லெவல்ல பிரபஞ்ச ஆன்மன் அப்படிங்கிறது நம்ம சொல்லிக்கலாம். ஆனா எல்லாம் கடந்த நிலையில இருக்கக்கூடிய செல்ஃப் வந்து எப்படி தமிழ்ல சொல்றது அப்படிங்கிறது எனக்கு சரி தெரியல. ஐ எம் நாட் வெரி ஷுர் அபவுட் இட். பட் நம்மளுக்கு புரிஞ்சுக்கிறதுல கன்ஃபியூஷன் இதுல கிடையாது இல்லையா? புரிஞ்சுக்கிறதுல நம்ம புரிஞ்சுக்கிறோம் தெளிவா. வார்த்தைகள் என்ன தமிழ்ல போறது அப்படிங்கிறதா நம்மளுக்கு இதாக இருக்க ஒழிய புரிந்து கொள்வதற்கு இந்த தமிழ் வார்த்தை தெரியல அப்படிங்கிறது நமக்கு இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஒன்றும் தடையா இல்லையே, இல்லையா? இந்த கான்செப்ட் ரொம்ப கிளியரா இருக்கு. இல்ல, யூஆர் ரைட் சார். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் செல்ஃப்னு தனியா இருக்கு, சோல்னு தனியா இருக்கு. ஸோ நமக்கு அதுல வேறுபாடு அங்கேயே தெரிஞ்சு போயிடுது. அந்த இடத்துல அங்க பிரச்சனையே இல்லை பேசிக்கலி இன் அண்டர்ஸ்டாண்டிங் பகவான்ஸ் ரைட்டிங். தமிழ்ல ஏதாவது படிச்சோம்னா டெக்ஸ்ட் பகவான் அங்கதான் நமக்கு வந்து இதுக்கு சோலுக்கு நம்ம வந்து ஆன்மான்னு பேர் சொல்லிட்டோம். நம்ம அடுத்த நிலை வரும்போதும் பெட்டர் டு ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் இங்கிலீஷ் மூலியமாக அப்படின்னு தோன்றுது. ஆமா, இதுல என்ன நமக்கு என்ன புரிதல்ல எந்த விதமான கஷ்டமுமே கிடையாது. தமிழ் வார்த்தை தெரியாம இருக்கலாம், ஈக்குவலண்ட் வார்த்தை தெரியாம இருக்கலாம். தட்ஸ் a different issue. இல்ல, இது மெயினா நான் ரைஸ் கேட்டதுக்கு வந்து ஏன்னா சில டெக்ஸ்ட்லாம் நம்ம தமிழ்ல படிக்கிறோம் இல்லையா, பகவானோட ரைட்டிங்ஸ். அப்போ நமக்கு எப்படி அதை எடுத்துக்கிறதுங்கிற ஒரு இது வருது. அதனால புரிஞ்சுக்கலாம், அதையும் ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது எதுக்காக கேட்டது அப்படின்னாக்கா, we are trying to translate பகவானோட வார்த்தை வேர்ட்ஸ் எல்லாம் தமிழ்ல எழுதுறோம் இல்லையா நம்ம பரவர் மந்த்லி மேகசின் ஆனந்த சாகர் எல்லாம். அப்போ அதை எப்படி கையாளுவது அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன், அதுதான் that made me to raise this doubt, sir. Okay.
பார்க்கலாம், அது யாராவது பண்ணியிருப்பாங்க இது சம்பந்தமா எக்ஸாக்ட் டிரான்ஸ்லேஷன் நிறைய பண்ணியிருக்கிறாங்க, அது பார்த்தா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பட் நீங்க சொல்றது கரெக்ட். நம்ம படிக்கும்பொழுது கூட கன்ஃபியூஷன் வராது. ஏன் வராது அப்படின்னா, ஒன்ஸ் நமக்கு இந்த கான்செப்ட் சரியா புரிஞ்சுது அப்படின்னா கான்டெக்ட்ல நம்ம நல்லா புரிய ஆரம்பிச்சிடும். எந்த கான்டெக்ட்ல சொல்றாங்கிறத தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா, ஓ இதுதான் சொல்றாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். எக்ஸாக்டா இந்த சமயத்துக்கு எனக்கு வந்து தமிழ் வார்த்தை என்னன்னு தெரியல. இல்ல பரவாயில்ல, I understand. இந்த சமயத்துக்கு எனக்கு தெரியல. மேபி கொஞ்ச ஐ கேன் திங்க் அபவுட் இட் அண்ட் வேற ஏதாவது நான் படிச்சிருந்தா நான் சொல்லலாம். நல்லது சார், தேங்க்ஸ் சார், தேங்க்யூ. சார் ஜீவாத்மன் அப்படிங்கிறது இண்டிவிஜுவல் சொல்றது தானே சார்? இல்ல, ஜீவாத்மன் அதாவது அதான் இப்ப ஜீவாத்மன் அப்படிங்கிறது அதாவது நம்ம பகவான் ஸ்ரீ அரவிந்தர்கிட்ட வந்தப்புறம் பகவான் வந்து எல்லாத்தையும் ரொம்ப தெளிவுபடுத்துகின்றார். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் ஜீவாத்மன் அப்படிங்கிறது நம்மளுடைய ஜீவனுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மனை தான் ஜீவாத்மன் அப்படின்னு நம்ம புரிஞ்சிட்டு இருக்கிறது பிஃபோர். அதாவது இந்த பகவான் அரவிந்தரை நீங்க படிக்காம இருந்திருந்தீங்கன்னா அதுதான் பொதுவாக எல்லாரும் காமன் பர்செப்ஷன் ஜீவாத்மன் அப்படின்னு அர்த்தம். ஒவ்வொருத்தருடைய ஜீவனுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மன் அப்படிங்கறத நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா அப்படி கிடையாது. பகவான் சொல்லக்கூடிய ஜீவாத்மன் அப்படிங்கிறது சென்ட்ரல் பீயிங் அப்படிங்கிறது. சென்ட்ரல் பீயிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, that which does not undergo the process of death and birth and death. Whereas individual soul பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிறவிக்குள்ளேயும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கின்றது. ஜீவாத்மன் என்ன செய்கின்றது, நம்மளுடைய பிறப்பு இறப்புக்கு மேலே இருந்து கொண்டு தன்னுடைய டெலிகேட்டாக, தன்னுடைய பிரதிநிதியாக அந்த இண்டிவிஜுவல் சோல் அப்படிங்கிற அமைப்பை நமக்குள்ள அமைத்து ஒவ்வொரு பிறவிதோறும் அது அனுபவங்களை சேர்த்து கொண்டு வளர்கின்றது, சைக்கிக் பீயிங்கா மாறுகின்றது. Whereas ஜீவாத்மன் அப்படிங்கிறது it doesn't undergo any change, it is immutable. அதை புரிஞ்சுக்கணும் நம்ம. அப்போ நீங்க ஜீவாத்மன் அப்படிங்கிறது நீங்க இப்ப சொல்றது பார்த்தாக்க ஜீவாத்மன்ங்கிறது செல்ஃப்னு எடுத்துக்கலாம் இல்லையா? செல்ஃப் ஜீவாத்மன் அப்படிங்கிறது செல்ஃப் which does not undergo any change. அதுல மாற்றமே இருக்கு, இம்மியூட்டபிளா இருக்கும். அது செல்ஃப் அப்படிங்கிறது ஜீவாத்மன். கரெக்ட். only soul has the evolution. ஆமா, சோல் தான் வந்து which undergoes a process of evolution. அது இண்டிவிஜுவலா உள்ள போயிடும், இண்டிவிஜுவல் பர்த் அண்ட் டெத்துக்குள்ள தன்னை ஈடுபடுத்தி கொண்டு போகும். ஜீவாத்மன் அப்படிங்கிறது எந்த விதமான மாற்றத்தையும் அது எதிர்கொள்ளாது. செல்ஃப் டிவைன் பாருங்க, ஒன்னு யோசிச்சு பாருங்க, டிவைனுக்கு ஏதாவது மாற்றம் ஏற்படுமா? டிவைன் அப்படிங்கிறது ஒரு டிவைன் ஆஸ்பெக்ட் அப்படிங்கிறது எந்த விதமான மாற்றத்தையும் அது அடையணும்னு அவசியமே கிடையாது இல்லையா? அந்த டிவைன் எலிமெண்ட் தானே இண்டிவிஜுவலாகவும் இருக்குது, பிரபஞ்சம் தழுவியும் இருக்கு, டிரான்சென்டென்டாகவும் இருக்கு இல்லையா? அதுதான் செல்ஃப். வேறஸ் இண்டிவிஜுவல் சோல் அப்படிங்கிறது தான் வந்து பிறவிதோறும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு அனுபவங்களின் மூலமாக அது வளர்கின்றது, சைக்கிக் பீயிங்கா அது தன்னை வளர்கின்றது. இண்டிவிஜுவல் சோல் அப்படிங்கிறது வேற, ஜீவாத்மன் அப்படிங்கிறது வேற. அது பகவானுடைய எழுத்துக்கள் அப்படிதான் அவர் டிஃபைன் பண்றாரு. நம்ம வந்து ட்ரெடிஷனலா புரிஞ்சிருக்கிறது அந்த வார்த்தையை ஜீவாத்மன் அப்படின்னா நம்மளுக்கு ஜீவனுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மன் நம்ம தவறா புரிஞ்சுட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. அதுதான் ஐ வாண்ட் டு கிளாரிஃபை தட் இட் இஸ் நாட் ட்ரூ. இட் இஸ் நாட் ட்ரூ. எல்லாரும் அதான் புரிஞ்சுட்டு இருக்கோம், ஜீவாத்மன் அப்படின்னா நம்ம ஜீவனுக்குள்ள இருக்கோம். இட்ஸ் நாட் ட்ரூ. ஜீவனுக்குள்ள அது கிடையாது. It is a self which is above all pervading, which does not undergo any change. It does not undergo. Because divine, why the divine should undergo any change? Simple thing, இல்லையா? Yes, simple. Very simple. பகவான் இது கிளாரிபிகேஷன் பண்றாரு, ஜீவாத்மன் என்னன்னு கிளாரிஃபை பண்றாரு. பட் நம்மளும் பார்த்திருக்கோம் லைவ் டிவைன்லயே, முதல்லயே நம்ம இதெல்லாம் பார்த்திருக்கோம். ஜீவாத்மன்னா என்ன, இண்டிவிஜுவல் சோல்னா என்ன, சைக்கிக் பீயிங்னா என்னங்கிறத பார்த்திருக்கோம். நம்ம தேர்ட் ஸ்டெப் போலாம். நம்ம the third step is to know the divine being who is at once our supreme transcendent self, the cosmic being, foundation of our universality, and the divinity within of which our psychic being
the true evolving individual in our nature is a portion, a spark, a flame growing into the eternal fire from which it was lit, and of which it is the witness ever living within us, and the conscious instrument of its light and power and joy and beauty. Explanation. The third step is to know the divine being. It is at once our supreme transcendent self, the cosmic being, foundation of our universality and the divinity within. That is the three poisons of the divine, transcendent, universal, and individual. Our psychic being, the true evolving individual in our nature, is a portion, a spark of the divinity within. It is a flame growing into the eternal fire from which it was lit. It is the ever-living witness within us of that eternal fire. Our psychic being is the conscious instrument of the light and power and joy and beauty of the eternal fire. பகவான் இட்டர்னல் ஃபயர் அப்படிங்கிறாரு. அதுதான் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த செல்ஃப். நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த செல்ஃப், ரியல் செல்ஃப், அந்த டிவைன் போர்ஷன், ஸ்பார்க் ஆஃப் த டிவைன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஸ்பார்க் ஆஃப் த டிவைன் அப்படிங்கிறது தான் நமக்குள்ள இருக்கக்கூடிய இட்டர்னல் ஃபயர். அதுக்கு சாட்சியா எது இருக்கு அப்படின்னா நம்முடைய சைக்கிக் பீயிங். அது தெளிவா புரிஞ்சுக்கணும். அதுதான் பகவான் இங்க ஹைலைட் பண்றார். உள்ள இருக்கக்கூடிய இட்டர்னல் ஃபயர் எது இருக்கு அப்படின்னா டிவைன் ஸ்பார்க் நமக்குள்ளேயே இருக்குது. அதனோட கூடவே அதுக்கு சாட்சியா இருக்கிறது தான் டிவைன் சைக்கிக் பீயிங், சைத்திய புருஷன். ஸோ தேர்ட் ஸ்டெப் வந்து அதுக்கு அடுத்த நிலைமைக்கு போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நமக்குள்ள இருக்கக்கூடிய சைக்கிக் பீயிங். செகண்ட் ஸ்டெப் வந்து பிரபஞ்சம் தழுவி பிரபஞ்சம் முழுவதும் வியாபித்துள்ள அந்த செல்ஃப், அந்த அந்த யூனிவர்சல் செல்ஃப். அதாவது நான் என்னுடைய செல்ஃபும் மற்றவர்களுடைய செல்ஃபும் எல்லாம் ஒண்ணுதான் அப்படிங்கிற ஒரு ரியலைசேஷன். மூன்றாவது, இது ரெண்டையும் கடந்த நிலையிலையும் ஒன்று இருக்குது, டிரான்செண்டன்ட் செல்ஃப், அந்த பிரமிக் கான்சியஸ்னஸ். அந்த பிரமிக் லெவல்ல சொல்றாங்க இல்லையா, பிரமிக் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறாங்கல்ல, அதுதான் அந்த டிரான்செண்டன்ட் செல்ஃப், எல்லாம் கடந்த நிலையில் இருக்கின்றது. பகவான் வந்து இதை பத்தி நம்ம படிச்சிருக்கிறோம். லைஃப் டிவைன்ல பகவான் இது குறித்து நம்ம வந்து அந்த 3 நிலைகள் குறித்தும் விளக்கி உள்ளார். இந்த டிரான்செண்டன்ட் லெவல்ல என்ன, எப்படி அந்த பிரமிக் ஆஸ்பெக்ட்ல எப்படி இருக்கு, அப்புறம் பிரபஞ்சம் தழுவிய நிலையில அந்த ஈஸ்வர ஆஸ்பெக்ட்ல எப்படி இருக்கு, அப்புறம் இண்டிவிஜுவல் செல்ஃபா எப்படி இருக்கு, நம்ம லைஃப் டிவைன்லயே நம்ம படிச்சிருக்கிறோம். ஸோ இந்த தேர்ட் ஸ்டெப் எப்படின்னா எல்லாம் கடந்த நிலை, சுப்ரீம் லெவல்ல இருக்கக்கூடிய சுப்ரீம் டிரான்செண்டன்ட் செல்ஃப். அதுதான் நம்ம டிஃப்ரெண்ட் நேம்ஸ். இந்த நேம்ஸ் வந்து எப்பொழுதுமே வெவ்வேறு லிட்ரேச்சர் வெவ்வேறு பேர் கொடுப்பாங்க. புருஷோத்தமா கான்சியஸ்னஸ் அப்படிம்பாங்க. எல்லாம் ஒரே விஷயம் ஒண்ணுதான், ஆனா அதுக்கு டிஃப்ரெண்ட் நாமன் கிளேச்சர் கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். டிரான்செண்டன்ட் செல்ஃப் அப்படிம்பாங்க. இந்த சுப்ரீம் எல்லாத்தையும் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய விஷயம் அது. அது வந்து எப்படி இருக்கு, அந்த டிவைன் பீயிங் வந்து அட்வான்ஸ் வந்து 3 நிலைகள்லயும் இருக்குது. அது புரிஞ்சுக்கணும். வெறும் டிரான்செண்டன்ட் லெவல்ல மாத்திரம் கிடையாது. அதுதான் நான் புரிஞ்சுக்கணும். அதுதான் பகவான் இங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்றாரு. எல்லாம் வெறும் டிரான்செண்டன்ட் லெவலுக்கு தான் டிவைன் அப்படின்னா மற்றதெல்லாம் பொய்ன்னு ஆயிடும். அது மாதிரியும் சில பிலாசபி சொல்றாங்க இல்லையா, வெறும் எட்டர்னலா அன்பான எட்டர்னலா டிரான்செண்டன்ட் லெவலுக்கு இருக்கக்கூடிய பிரம்மன் தான் ரியல், மற்றதெல்லாம் ஃபால்ஸ், பொய்மை அப்படின்னு சொல்றாங்கல்ல, மாயாவாதின்னு சொல்றாங்க இல்லையா. இங்க அவர் சொல்லல, அவரு ரொம்ப ஜாக்கிரதையா சொல்றாரு பாருங்க. டிவைன் பீயிங் ஹூ இஸ் அட்வான்ஸ் அவர் சுப்ரீம் டிரான்செண்டன்ட் செல்ஃப், ஒரே அதுதான் அந்த எல்லா நிலையும் தாண்டிய பிரம்மமாகவும் இருக்கின்றது, பிரபஞ்சம் தழுவிய அந்த பிரபஞ்ச ஜீவனாகவும் இருக்கின்றது, காஸ்மிக் பீயிங்காகவும் இருக்கு. தட் இஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் அவர் யூனிவர்சாலிட்டி. அப்புறம் டிவினிட்டி வித்தின், விமேன் அண்ட் டிவைன், உள்ள இருக்கக்கூடிய நம்மளுடைய ஜீவன் அந்தராத்மால இருக்கு இல்லையா, அதுவாகவும் அதுதான் இருக்கு அப்படிங்கிற. within which our psychic being, the true evolving individual nature, is a portion. So எல்லாம் இந்த டிவைன் பீயிங் உடைய ஒரு போர்ஷன் தான் நம்மளுடைய சைக்கிக் பீயிங்.
மூன்று எல்லாம் கடந்த நிலையிலும் இருக்குது, காஸ்மிக் லெவல்லையும் இருக்குது, நமக்குள்ளேயும் இருக்குது. உள்ள இருக்கக்கூடிய அந்த டிவைன் ஸ்பார்க்காவும் இருக்கு. அதனுடைய ஒரு போர்ஷன் தான் வந்து அந்த சைக்கிக் பீயிங் அப்படிங்கிறார். வித்இன் விச் அவர் சைக்கிக் பீயிங் the psychic being எப்படி, அதுதான் ட்ரூ இவால்விங் இண்டிவிஜுவல் இன் அவர் நேச்சர். எது இவால்வ் ஆகுது அப்படின்னா சைக்கிக் பீயிங் தான் இவால்வ் ஆகுது. ட்ரூ இவால்விங் பீயிங் thus our psychic being the true evolving individual in our nature. அது வந்து எதோடைய போர்ஷன் அப்படிங்கிறாரு அப்படின்னா அந்த டிவைன் பீயிங், அந்த பரம்பொருளினுடைய ஒரு போர்ஷன் தான் நம்முடைய சைக்கிக் பீயிங் அப்படிங்கிறார். இட் இஸ் அ போர்ஷன், அ ஸ்பார்க், அதனுடைய ஒரு பொறி, அ ஃப்ளேம் க்ரோயிங் இன் டு தி எட்டர்னல் ஃபயர். இது வந்து ஒரு தீ ஜுவாலை. அது வந்து அந்த எப்போதுமே சாஸ்வதமா இருக்கக்கூடிய அந்த 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 நெருப்புக்குள்ள அதுதான் எப்பொழுதுமே அதுக்குள்ள அதோடு தான் தொடர்புடன் இருக்கின்றது. A flame growing into the eternal fire from which it was lit. The eternal fire, அதுதான் வந்து எப்பொழுதுமே இருக்கக்கூடிய அந்த தீஜுவாலை, அதன் மூலமாகத்தான் இது இருக்கு, இந்த சைக்கிக் பீயிங் இருக்கு. From which it was lit and of which it is a witness. அதுக்கு வந்து இது வந்து எப்பொழுதுமே ஒரு சாட்சியாக இருக்கின்றது. Ever living within us. And the conscious instrument of its light and power and joy and beauty அப்படிங்கிறாரு. ஸோ நமக்குள்ள இருக்கக்கூடிய டிவைன் ஸ்பார்க் இருக்கு இல்லையா, இந்த டிவைன் ஸ்பார்க்கினுடைய ஒரு உணர்வுள்ள கருவியாக எது செயல்படுகின்றது அப்படின்னா நம்முடைய சைக்கிக் பீயிங். அண்ட் த கான்சியஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இட்ஸ் லைட், பவர், ஜாய் அண்ட் பியூட்டி. ஒளி, சக்தி, மகிழ்ச்சி, அப்புறம் அழகு, இதுக்கு எல்லாத்துக்கும் கருவியாக செயல்படக்கூடியது சைக்கிக் பீயிங் அப்படிங்கிறார். எகைன் இங்கேயும் சைக்கிக் பீயிங் பற்றி தான் பேசுறாரு. அல்டிமேட்டா நம்ம வந்து தேர்ட் ஸ்டெப்ஸ் பகவான் சொல்றது வந்து எல்லாம் கடந்த நிலையில எல்லா நிலையில இருக்கக்கூடிய டிவைன் பீயிங்கை ரியலைஸ் பண்றது. முதல்ல இண்டிவிஜுவலா ரியலைஸ் பண்றது, அப்புறம் பிரபஞ்சம் தழுவிய நிலையில இருக்கக்கூடிய செகண்ட் ஸ்டெப்பு, மூன்று எல்லாம் கடந்த நிலையில இருக்கக்கூடிய டிவைன் பீயிங் அது மூன்று நிலைகளிலும் இருக்குது அப்படிங்கிறார். அதை ரியலைஸ் பண்றது அப்படிங்கிறார். டு நோ த டிவைன் பீயிங் who is at once our supreme transcendent self, the cosmic being and the divinity within அப்படிங்கிறார். Aware of the divine as the master of our being and action, we can learn to become channels of his Shakti, the divine puissance, and act according to her dictates or her rule of light and power within us. Our action will not then be mastered by our vital impulse or governed by a mental standard, for she acts according to the permanent yet plastic truth of things, not that which the mind constructs, but the higher, deeper, and subtler truth of each moment and circumstance as it is known to the supreme knowledge and demanded by the supreme will in the universe. By becoming aware of the divine as the master of our being and action, we can learn to become channels of his Shakti, the divine power. We can act according to her dictates or her rule of light and power within us. Then our action will not be mastered by our vital impulses or governed by a mental standard, because the divine Shakti within us acts according to the permanent yet plastic truth of things. It is not the truth that is constructed by the mind, but it is the higher, deeper, and subtler truth of each movement and circumstance according to the supreme knowledge and demanded by the supreme will in the universe. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் இது மாதிரி அவேர்னஸ் வந்துருச்சு. இப்போ 3 ஸ்டெப்ஸ் மூலமா அவேர்னஸ் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு என்ன புரியும் அப்படின்னா நம்மளுடைய ஜீவனுடைய எஜமான் யாருன்னு புரியும். டிவைன் தான் நம்மளுடைய மாஸ்டர் ஆஃப் அவர் பீயிங் அண்ட் ஆக்ஷன் அப்படிங்கிற ஒரு கான்சியஸ்னஸ் நமக்கு வந்துடும். இப்படி வந்துருச்சு அப்படின்னா நம்ம எப்படி ஆயிடுவோம், அந்த டிவைன் சக்தியினுடைய ஒரு சேனல் ஆயிடுவோம் அப்படிங்கிறார். We become channels of his Shakti. செயல்படும் வழிகளாக மாறிவிடுவோம். சேனல்ஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா செயல்படும் இறை சக்தி செயல்படும் வழிகளாக நாம் மாறிவிடுவோம் அப்படிங்கிறார்.
இந்த டிவைன் பிசான்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா டிவைன் பவர், அவ்வளவுதான். அது செயல்படும் வழிகளாக நாம் மாறிவிடுவோம். நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் இந்த இறை சக்தி, அந்த ஒளி பொருந்திய அவளுடைய சக்தி, அதனுடைய விதி, அதனுடைய ஆணைக்கு கீழ்ப்படிந்துதான் நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் அமையும் அப்படிங்கிறார். இப்ப எப்படி செயல்படுது அப்படின்னா நம்முடைய வைட்டல் இம்பல்ஸ், நம்முடைய மனம் சார்ந்த கருத்து அமைப்புகள் அதுபடி செயல்படுது. அப்ப அப்படி செயல்படாது. ஏன்னா அதனுடைய உண்மை எப்படி இருக்கும் அப்படின்னா இது மாதிரி ரிஜிடா இருக்காது. எப்போதும் சாஸ்வதமான உண்மைகள், ஆனா இளகிய நிலையில இருக்கும். அது நிகழ்வுடன் செயல்படும். நிகழ்வுடன் செயல்படக்கூடிய உண்மைகள் அப்படிங்கிறார். பிளாஸ்டிக் ட்ரூத் ஆஃப் திங்ஸ். இப்ப நம்ம மைண்ட் சில உண்மைகளை அது உருவாக்குகின்றது, அதன்படி செயல்படுகின்றோம். அப்ப அப்படி இருக்காது. இறைசக்தி செயல்படும் பொழுது ஒரு பிளாஸ்டிக் ட்ரூத் ஆஃப் திங்ஸ், அதன்படி செயல்படும் அப்படிங்கிறார். அந்த உண்மைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு உயர்நிலையில இருக்கும். ஹையர், டீப்பர் அண்ட் சட்லர் ட்ரூத் ஆஃப் ஈச் மூவ்மெண்ட் அப்படிங்கிறார். பட் த ஹையர், டீப்பர் அண்ட் சட்லர் ட்ரூத் ஆஃப் ஈச் மூவ்மெண்ட் அண்ட் சர்க்கம்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறார். ஒவ்வொரு செயல்பாடும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு செயல்பாடுகள்லாம் உயர்நிலையில இருக்கும், ஒரு ஆழமான நிலையில இருக்கும், ஒரு சட்லர் ட்ரூத் ஆஃப் ஈச் மூவ்மெண்ட் அண்ட் சர்க்கம்ஸ்டன்ஸ். இதெல்லாம் எதன் அடிப்படையில செயல்படும் அப்படின்னா, ஏன்னா நம்ம அந்த சுப்ரீம் டிவைன் தான் மாஸ்டர் ஆஃப் அவர் பீயிங் அப்படிங்கிற உணர்வு நிலையில செயல்படுறோம். இந்த டிவைன் சக்தி தான் நம்ம மூலமாக செயல்பட ஆரம்பிக்கின்றது. அப்படி செயல்படும் பொழுது ஒரு உயர்வான உண்மை, ஆழமான உண்மை, ஒரு சூட்சுமமான உண்மை, அதன் அடிப்படையில் தான் ஒவ்வொரு இயக்கமும் அமையும், ஒவ்வொரு சூழ்நிலையும் அமையும் அப்படிங்கிறார். இதெல்லாம் எதன் அடிப்படையில் அமையும் அப்படின்னா அந்த பரம்பொருளினுடைய ஞானம், சுப்ரீம் நாலேஜ், அதன் அடிப்படையில் தான் அமையும் அப்படிங்கிறார். டிமாண்டட் பை த சுப்ரீம் வில் இன் த யூனிவர்ஸ். இந்த பரம்பொருளினுடைய சங்கல்பம் பிரபஞ்சத்துல எதுவாக எப்படி செயல்படணும்னு அது விதிக்கின்றதோ அந்த விதியின்படிதான் நாமும் செயல்படுவோம் அப்படின்னு சொல்றோம். So we will be our actions will be entirely governed by the divine அப்படிங்கிறார். The liberation of the will follows upon the liberation in knowledge and is its dynamic consequence. It is knowledge that purifies. It is truth that liberates. Evil is the fruit of a spiritual ignorance, and it will disappear only by the growth of a spiritual consciousness and the light of spiritual knowledge. The division of our being from the being of others can only be healed by removing the divorce of our nature from the inner soul reality, by abolishing the veil between our becoming and our self-being, by bridging the remoteness of our individuality in nature from the divine being, who is the omnipresent reality in nature and above nature. Thank you. The liberation in knowledge is followed by the liberation of the will. The liberation of the will is the dynamic consequence of the liberation in knowledge. It is knowledge that purifies, it is truth that liberates. Evil is the fruit of a spiritual ignorance. We are ignorant of our soul's oneness with others. It will disappear only by the growth of a spiritual consciousness and the light of spiritual knowledge. We must remove the separation of our nature from the inner soul reality. We must abolish the veil between our becoming, the surface being, and our self being, the psychic being. Individually, we feel we are remote in nature. The individual feels as if he is a non-entity against the vastness of nature. But we must bridge our individual remoteness with the divine being.
The divine being is the omnipresent reality in nature and above nature. Only then can we unite the division of our being from the being of others. ஸோ ஃபைனலா இந்த ப்ராசஸை வந்து பகவான் எக்ஸ்பிளைன் பண்றாரு. என்ன நடக்கும் அப்படின்னா, ஒன்ஸ் நம்ம என்ன நாலேஜ் வருது நமக்கு, டிவைன் தான் நம்மளுடைய மாஸ்டர், டிவைன் சக்தி தான் நமக்குள்ள செயல்படுறது அப்படிங்கிற கம்ப்ளீட் நாலேஜ் வந்துருச்சு அப்படின்னா அல்டிமேட் நாலேஜ் அது. அப்படி வந்துருச்சு அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது? லிபரேஷன் இன் நாலேஜ். லிபரேஷன் இன் நாலேஜ் கிடைக்குது. இந்த லிபரேஷன் இன் நாலேஜோட கன்வென்ஷனல் ஸ்டேஜில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அங்கேயே நின்றுடுவாங்க. ஓ, நம்ம வந்து அங்கேயே அதுதான் நமக்கு நம்ம இது வரைக்கும் இருந்ததெல்லாம் வந்து அறியாமையில் இருந்துட்டோம், நமக்கு வந்து முக்தி கிடைச்சிடுச்சு, அங்கேயே இந்த நிலையிலே தங்கிடலாம் அப்படின்னு கன்வென்ஷனல் யோகாஸ்ல அதை இன்சிஸ்ட் பண்ணாங்க. இங்க இந்த லிபரேஷன் ஆஃப் நாலேஜ் வந்து அதோட நின்றக்கூடாது. அதுதான் இங்க பகவான் இங்க ஸ்ட்ரெஸ் பண்றாரு. தட் ஷுட் பி ஃபாலோட் பை த லிபரேஷன் ஆஃப் த வில். சங்கல்பம் வந்து லிபரேட் ஆயிடும். இப்ப அறியாமைக்குட்பட்டு செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ வந்து ஃபுல் நாலேஜ்ல இந்த டிவைன் நாலேஜோட செயல்பட ஆரம்பிச்சிருவோம். இந்த லிபரேஷன் ஆஃப் த வில் வந்து அதுதான் வந்து டைனமிக் கான்சிக்வன்ஸ் ஆஃப் த லிபரேஷன் இன் நாலேஜ் அப்படிங்கிறார். ஒன்ஸ் வந்து இந்த நம்மளுக்கு வந்து அந்த டிவைன் நாலேஜ் வந்துருச்சு அப்படின்னா அதனுடைய ஒரு செயல்படும் விளைவாக ஏற்படுவதுதான் நம்முடைய சங்கல்பத்தில் ஏற்படும் ஒரு விடுதலை, லிபரேஷன் ஆஃப் த வில். அறியாமைக்குட்பட்டு செயல்பட மாட்டோம், ஃபுல் லைட்ல செயல்பட ஆரம்பிச்சிருவோம். ஸோ அப்ப இருக்கக்கூடிய நாலேஜ் வந்து நம்மை தூய்மைப்படுத்தும். அந்த உண்மை வந்து நம்மை விடுவிக்கும். அறியாமை என்கின்ற ஒரு நிலையிலிருந்து நம்ம விடுவிக்கும். பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த ஈவில் எதனால இருக்கு அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் இக்னோரன்ஸ்னால தான் ஈவில் இருக்கு அப்படிங்கிறார். தட் மீன்ஸ் நம்ம எல்லாரும் ஒருமையான தன்மையில் இருப்பவர்கள் என்பதை அறியாமல் இருத்தல். We are ignorant of our soul's oneness with others. அதுதான் வந்து ஸ்பிரிச்சுவல் இக்னோரன்ஸ். என்ன அர்த்தம் அப்படின்னா ஆன்ம ரீதியில் நம்ம எல்லாரும் ஒண்ணு அப்படின்னு நம்ம அறியாமல் இருக்கிறோமே, அதுதான் வந்து ஸ்பிரிச்சுவல் இக்னோரன்ஸ். அதனுடைய விளைவாக ஏற்படுவதுதான் ஈவில். ஏன்னா அதனால தானே இன்னொருத்தருக்கு தீங்கு செய்யணும்னு நினைக்கிறோம், இல்லை என்னுடைய நன்மை தான் முக்கியம், மற்றவர்களுடைய நன்மை முக்கியம் இல்லைன்னு நினைக்கிறோம். ஏன்னா அறியாமை. நமக்கு இன்னொருத்தருக்கு தீங்கு செய்வதன் மூலம் நமக்கு நாமே தீங்கு செய்து கொள்கின்றோம் அப்படிங்கிறத நம்ம ஒருத்தங்க உணர்ந்துட்டாங்க அப்படின்னா தீங்கே செய்ய மாட்டாங்க யாருக்கும். அதுதான் சொல்றார் பகவான், ஈவில் இஸ் a fruit of a spiritual ignorance அப்படிங்கிறார். இது எப்ப போகும் அப்படின்னா நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் கான்சியஸ்னஸ் அதனுடைய வளர்ச்சியின் மூலமாகவும் ஆன்ம ஞானத்தின் மூலம். ஸ்பிரிச்சுவல் நாலேஜ்ல என்ன அர்த்தம்னா ரியலைசிங் ஒன்ஸ், நம்ம பார்த்த அந்த 3 ஸ்டெப்ஸ், அந்த நாலேஜ் வந்ததான் இது போகும், இந்த அறியாமை போகும் அப்படிங்கிறார். இப்ப இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா நம்மளுடைய அவுட்டர் நேச்சருக்கும் இன்னர் நேச்சருக்கும் இடையில வந்து ஒரு திரை இருக்கு, ஒரு பிரிஞ்சு இருக்கு. அதை நம்ம ரிமூவ் பண்ணணும். இப்ப நம்ம எப்படி இருக்கு, வெளிப்புற இயல்பு வேற மாதிரி இருக்கு, உள்ளுக்குள்ள சோல் ரியாலிட்டி வேற. இது ரெண்டுக்கும் நமக்கு சம்பந்தமே இல்லாம இருக்குது. அந்த பிரிஞ்சு இருக்கு ரெண்டுமே. நம்முடைய சர்ஃபேஸ் செல்ஃபும் உள்ள இருக்கக்கூடிய அந்த ரியல் செல்ஃபும் பிரிஞ்சு இருக்கு. அதை நம்ம வந்து அந்த செப்பரேஷனை ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறாரு. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அப்புறம் நம்மளுடைய சர்ஃபேஸ் பீயிங், மேற்புறத்தில் செயல்படும் அந்த அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய அந்த ரியல் பீயிங், சைக்கிக் பீயிங், அதுக்கும் செயல்படும் மேற்புறத்தில் செயல்படும் நிலைக்கும் இடையில வந்து ஒரு திரை இருக்கின்றது, ஒரு வெயில் இருக்கு. அதை நம்ம ரிமூவ் பண்ணணும். அப்புறம் இது வந்து நமக்குள்ளேயே இருக்கக்கூடிய அந்த பிரிவை நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். we become one with our inner self. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன ஆயிடுறது, we become one with our psychic being, real soul. ஒன்னாயிடுறோம். அது மாத்திரம் பத்தாது, நம்ம அந்த இயற்கையோட எப்படி ஒட்டுமொத்த இயற்கை, இந்த உலகம் இருக்கின்றது, பிசிக்கல் வேர்ல்டு இருக்கு, இயற்கை இருக்கு. அதுல ஒவ்வொரு தனி மனிதனும் எப்படி ஃபீல் பண்றோம்,
நம்ம ஒன்றுமே இல்லை அப்படின்னு தான் ஃபீல் பண்றோம். வி ஆர் நத்திங். அந்த இயற்கையில நம்ம வி ஆர் நத்திங், வி ஆர் டோட்டலி டிஸ்கனெக்டட் அப்படின்னு தான் நம்ம ஃபீல் பண்றோம் இல்லையா? வி ஃபீல் வி ஆர் வெரி ரிமோட் இன் அவர் நேச்சர். இந்த ஃபீலிங் எப்படி போக்குறது அப்படின்னா, எல்லாமே டிவைன் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்துருச்சு அப்படின்னா, நாமும் டிவைன், எல்லாமும் டிவைன் அப்படி நினைச்சோம் அப்படின்னா, ரிமோட்னஸ்க்கு பதிலா ஒன்னஸ் வந்துடும். அதை நம்ம போக்கணும் அப்படிங்கிறாரு. we must bridge our individual remoteness with a divine being அப்படிங்கிறார். அது எப்படி சாத்தியம் அப்படின்னா, எல்லாமே டிவைன் அப்படிங்கிற ஒரு வெறும் இயந்திர கதியாக இருக்கக்கூடிய நேச்சர் அப்படிங்கிறது வெறும் இயந்திர கதியான நேச்சர் கிடையாது. எங்கும் இருந்திருப்பது அந்த டிவைன் பீயிங் தான். நாமும் அதில் இரண்டரை கலந்த ஒன்று அப்படிங்கிற ஒரு ஒன்னஸ் வந்துருச்சு அப்படின்னா இந்த ரிமோட்னஸ் போயிடும். நமக்கும் இந்த இயற்கைக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த ரிமோட்னஸ் போயிடும் அப்படிங்கிறார். என்ன காரணம் அப்படின்னா, இந்த டிவைன் பீயிங் தான் வந்து எங்கும் வியாபித்துள்ள அந்த மெய்மையாக காணப்படுகின்றது இல்லையா? the divine being is the omnipresent reality in nature and above nature. அதற்கு மேலாக இருக்கின்றது. ஸோ இது ரெண்டாவது ஸ்டெப். இது ரெண்டும் பண்ணினாதான் என்ன சொல்றார் பகவான், என்ன சொல்றார், we can unite the division of our being from the being of others அப்படிங்கிறார். இதெல்லாம் பண்ணினாதான் வந்து we can unite the division of our being, we can bridge the division of our being from the being of others அப்படிங்கிறார். ஸோ நமக்குள்ள இருக்கக்கூடிய ரியல் செல்ஃபையும் அவுட்டர் செல்ஃபையும் கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறார். அப்புறம் நேச்சரையும் நம்மளையும் சுத்தி இருக்கக்கூடிய விஷயத்தையும் நம்மையும் வந்து எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா, only by realizing the fact that எங்கும் வியாபித்துள்ளது அந்த டிவைன் ஆம்னிப்ரெசன்ட் ரியாலிட்டி. அதை உணர்ந்துட்டோம் அப்படின்னா the remoteness between us and the nature போயிடும். we become one with everybody. இது ரெண்டும் போயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து அந்த we can இறுதியில பகவான் என்ன சொல்றார் அப்படின்னா, நம்மளோட மற்றவர்களுக்கும் மற்றவர்களுடைய ஜீவனுக்கும் நம்முடைய தனிப்பட்ட ஜீவனுக்கும் இடையில் உள்ள அந்த பிரிவினையை நம்ம வந்து போக்கிவிடலாம் என்று பகவான் கூறுகின்றார். ஸோ பகவான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் பார்த்தோம்னா சொல்யூஷன் கொடுக்குறாரு. இருக்கு இதுதான் சொல்யூஷன் கொடுக்குறாரு. அடுத்ததுல இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்றார். இதுல எங்க சூப்ராமெண்டல் கான்சியஸ்னஸ், சூப்ராமெண்டல் ரியலைசேஷன் எங்க வருது அப்படின்னா லாஸ்ட்ல வருது. 36ல பகவான் சொல்லக்கூடிய வருது. நெக்ஸ்ட் செஷன்ல நம்ம பார்க்கலாம். ஃபைனல் சொல்யூஷன் பகவான் இஸ் கிவிங். தட் we can see it in the next session.